அப்படியே டோட்டல் போடுங்க. எவ்வளவு வந்ததுன்ட்டு. ஓகே. ஸோ பேசிக்கலி நம்ம இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஸோ நமக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து மேரேஜுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் நம்ம பார்த்த விஷயம். இதுல ஒவ்வொரு கேள்வி பார்க்கும் பொழுதும் நமக்கு வந்து பல்வேறு விதமான ஒரு ஆங்கிள்ல பல விஷயங்கள் தோணியிருக்கலாம். இதெல்லாம் வந்து மேரேஜுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா, இன்னும் கொஞ்சம் அந்த மேரிட்டல் லைஃப்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணியிருக்கலாம்ன்ட்டு. பட் அந்த காலத்துல, அந்த நேரத்துல நமக்கு என்ன தெரிஞ்சதோ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ப்ரீ மேரிட்டல் சம்பந்தமாக உள்ள விஷயங்களை தாண்டி, போஸ்ட் மேரிட்டல்ல உள்ள விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணணும். அப்ப இப்ப ஏன் இப்படி இத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். அ நமக்கு ஒரு அவேர்னஸ். நம்ம எந்த இடத்தில் இருந்திருக்கோம் அப்படிங்கிறது. இந்த அவேர்னஸ் தெரியும் பொழுது, இப்ப நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்குதுல்ல. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு மேரேஜ் அந்த அந்த கான்செப்ட்க்குள்ள வந்திருந்தோம்னா, பெட்டரா இருக்கும்ட்டு. அதுக்காக தான் இந்த விஷயம். அதுக்காக தான் இந்த விஷயம் அடிப்படையில் நம்ம பார்த்தோம். இதுல மார்க்க பொறுத்தவரைக்கும் யார் யாரெல்லாம் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. மார்க்கோட இன்டர்பிரேஷன் வந்து ரொம்ப சிம்பிள். 200ல இருந்து ஆ யார் யாரெல்லாம் 300க்கு மேல எடுத்தது? யாராவது இருக்கீங்களா? இருக்கணுமே. மார்க் ரொம்ப பெரிய நெறைய கூட்ட வேண்டியது இருக்கு. 300க்கு மேல யாராவது? யாரும் இல்ல. நல்லா போட்டீங்களா? ஆ, மேக்ஸிமம். இல்ல. சரி. இருந்ததுன்னா மறுபடியும் கூட்டணும்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. வழக்கமா ஏதோ ஒண்ணு இருக்கும். பாத்தீங்களா? ஒருத்தங்க டைப் பண்ணாங்க. அவங்கள தான் எதிர்பார்த்தேன். என்னடா யாரும் வரலையே இன்னைக்கு அப்டின்ட்டு. 305 ஆ 305 ஹலோ. மொத்தமே 265 தான். கூட்டல் போடுங்க. 1, 2 கூட்டுனாவே கஷ்டமா இருக்கும். இத்தன இது கூட்டுனா எப்படிங்க? ரைட். 200ல இருந்து 265 200ல இருந்து 265 வரைக்கும் யா யார் வந்து மார்க் எடுத்தீங்களோ, 200ல இருந்து 265 வரைக்கும் யார் மார்க் எடுத்தீங்களோ, ரொம்ப ஹை லெவல் நாலேட்ஜ் உங்களுக்கு இருந்திருக்குன்னு அர்த்தம். மேரேஜ் என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து விஷயங்கள் நல்லாவே தெரியும். உங்களுக்கு அது சம்பந்தமான நாலேட்ஜ் எல்லா விஷயத்திலும் இருந்திருக்கு. சும்மா ஏனோ தானோன்னு நீங்க மேரேஜ்க்குள்ள போகல. ஒரு பேசிக் ஐடியாவோட தான் நீங்க மேரேஜ்க்குள்ள போயிருக்கீங்க. மேரேஜ்ல உள்ள சாதக பாதகங்கள், மேரேஜினுடைய அவசியம் என்ன? இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் நீங்க உள்ள என்டர் ஆயிருப்பீங்க. ஓகே. 100ல இருந்து 200 உள்ளவங்க ஒரு ஆவரேஜ் லெவல். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற லெவலுக்கு போயிருப்பீங்க. முழுமையான நாலேட்ஜ் இருந்திருக்காது. ஒரு 100ல இருந்து 200 வரைக்கும் மார்க் எடுத்தவங்க. ஓரளவுக்கு ஐடியா இருந்திருக்கும். ஒரு 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 பேசிக் ஐடியாவோட தான் போயிருப்பீங்க. பட் ரொம்ப அதிகமான நாலேட்ஜ் இருந்திருக்குமா? அப்படின்னு சொல்ல முடியாது. பஸ்மிலா இப்பதான் வந்தீங்களா? 284 ஆமா. கூட்டுங்க மறுபடியும். 284 305 ஆ ஆமா. 305 எடுத்தவங்க, 284 எடுத்தவங்க அவங்கலாம் நீங்க வந்து ரொம்ப முன்னாடியே கல்யாணத்துக்கு தயாராகக்கூடிய அளவுக்கு மெச்சூரிட்டி உள்ளவங்க. இந்த கொஸ்டினர் உங்களுக்கு தேவையே இல்ல. உங்களுக்கு தனி கொஸ்டினர் ரெடி பண்ணணும். இந்த கொஸ்டினர் வந்து
உங்களுக்கு இந்த கொஸ்டினர் ஃபிட் ஆகாது. ஸ்பெஷலா ஒண்ணு ரெடி பண்ணணும். அப்ப 100ல இருந்து 200 எடுத்தவங்க ஒரு ஆவரேஜ் லெவல்ல உள்ளவங்க. ஒரு ஆவரேஜாக இந்த இது சம்பந்தமான நாலேட்ஜ் உள்ளவங்க மேரேஜ்ல என்டர் ஆகும்போது, 100க்கு கம்மியா எடுத்தவங்க 100 கம்மியா எடுத்தவங்க நம்ம கிளாஸ் ரொம்ப கம்மியா இருக்க மாரி தான் தெரியுது. 100 கம்மியா யாரா இருக்கீங்களா? கம்மியா இருந்தோம்னா, என்னன்னே தெரியாம போய் விழுந்தவங்க. 100க்கு கம்மியா இருந்தோம்னா, மேரேஜ்னா என்ன? அப்படின்னு தெரியாம குத்துமதிப்பா போயிட்டு பண்ணியிருப்போம். சரியா? இதுதான் இதனுடைய இன்டர்பிரேஷன். சரி, இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அத இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழிமுறைகள் என்ன? அப்படின்னு பார்த்து இம்ப்ரூவ் பண்ணும்பொழுது, சூப்பராக நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து இந்த ப்ரீமேரிட்டல் கொஸ்டினருடைய விஷயங்கள். இது ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒவ்வொரு ஆங்கிள்ல உங்களுக்கு வந்து சிந்தனையை தூண்டியிருக்கும். இன்னொரு கொஸ்டினர் இருக்கு. அத நம்ம பிறகு பார்ப்போம். ரைட். இப்ப இந்த கொஸ்டின்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஸ்பெசிஃபிக்கா இந்த கொஸ்டின்ல ஏதாவது கேள்விகள்? ஓகே. 19 ஓகே. ரொம்ப ம அது மீனிங் எல்லாம் புரியல அப்படிங்கிறது மட்டும். எல்லா எல்லா கொஸ்டினும் இல்ல. பல நேரங்கள்ல வந்து இப்ப 202 அ அது முடிஞ்சிருச்சு. சரி. இப்ப நான் கேட்கிறது கொஸ்டின் நம்பர்ல. கொஸ்டின் நம்பர்ல ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்கிறேன். ஓகே. 7 அப்படி மேல இருந்து வரும். இல்ல இப்படி கேட்டுருவோம். 1லிருந்து 10 வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? அப்பதான் அது கிளியரா இருக்கும். இல்லன்னா மேல கீழ போயிட்டு வர மாரி இருக்கும். 1லிருந்து 10 வரைக்கும் எதுக்கா டவுட் இருக்கா? அவங்க மட்டும் டைப் பண்ணுங்க. வேற யாரும் டைப் பண்ண வேண்டாம். 1 டூ 10 கிளியர். ஓகேவா? ரைட். 1 டூ 10 ஒரு தரம். ஆ ஓகே. 11 டூ 20 ஓகே 15 15த் ஐ அம் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆஃப் அதர்ஸ் வென் டீலிங் வித் டிஃபரன்சஸ். அதாவது ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. மற்றவர்கள் வந்து நம்மை காட்டிலும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய தனித்தன்மையில இருப்பாங்க. அவங்க டிஃபரன்ஸஸ்ங்கிறது வேறுபாடுகள். அப்ப மற்றவர்களுடைய வேறுபாடுகளை நான் ஏற்றுக்கொள்வேன். என்ன மாரி தான் இருக்கணும்னு நடம் பிடிக்க மாட்டேன். அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். அவங்களுடைய வேறுபாட்டை வந்து நான் மதிக்கிறேன். அவங்களுடைய தன்மைகள நான் மதிக்கிறேன். என்ன மாரி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். ரைட்? வேற 19 19 வந்து ஐ அம் டிசிப்ளின் வித் கிரெடிட். இது நெறைய பேருக்கு டவுட் வந்தது. பிரேக் அவுட் ரூம்லயும். 19 வந்து கிரெடிட் நீங்க சொல்றது வந்து கணக்கு வழக்குகள். பொதுவாக பைசாவ வந்து சொல்லும்பொழுது கூட கிரெடிட், டெபிட்ன்னு சொல்லுவாங்க அக்கவுண்ட்ஸ்ல. அந்த கிரெடிட். அது கணக்கு வழக்குகள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேட்ஜ். ஓகே. ரைட். வேற 21 டூ 30 21 டூ 30 ஓகே 25 ஓகே 25 வரேன். ஐ அம் கேப்பபிள் ஆஃப் ரன்னிங் எ ஹவுஸ் ஹோல்ட். அதாவது வீட்டை பராமரிக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு. ஹவுஸ் ஹோல்டுங்கிறது வீட்டை பராமரிக்கக்கூடிய தகுதி, வீட்ட மேனேஜ் பண்ணக்கூடிய தகுதி. வீட்ட மேனேஜ் பண்ணக்கூடிய தகுதின்னா என்னது? ஒரு பாத்திரம் கழுவுறது, ஒரு சமைக்கிறது, ஹஸ்பண்டா இருந்தன்னா, ஆ அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள், கிளீன் பண்றது, அந்த மாரியான விஷயங்கள். அந்த மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்டின்ட்டு. 28 ஐ ஹேவ் நோ அன்பினிஷ்ட் பிசினஸ் ஃப்ரம் மை பிரீவியஸ் ரிலேஷன்ஷிப். இது ஆல்மோஸ்ட் எல்லா பிரேக் அவுட் ரூம்லயுமே ஒரு ஒரு விஷயமாக போயிட்டு இருந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எந்த பிசினஸுமே பண்ணலையே அப்டின்ட்டு. அந்த பிசினஸ் இல்ல இந்த பிசினஸ். நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். தெரபிகள்ல. அன்பினிஷ்ட் பிசினஸ். அன்பினிஷ்ட் பிசினஸ்ங்கிறது தீர்க்கப்படாத பிரச்சனைகள். அதுதான் தெரப்பியில அன்பினிஷ்ட் பிசினஸ். சரியா? தீர்க்கப்படாத பிரச்சனைகள். அதுதான் அன்பினிஷ்ட் பிசினஸ். மேரேஜுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அன்பினிஷ்ட் பிசினஸ முடிச்சுட்டீங்களா? அப்படின்னு கேட்கறாங்க. முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது உள்ள விஷயத்த விட்டுட்டோமா அப்படின்ட்டு. ஏதாவது பார்த்தீங்களா? அஷ்ரப் நான் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா சொல்லலாம்னு பார்த்தேன். அஷ்ரப் போட்டு உடைக்கிறாரு. இல்லீகல் ரிலேஷன்ஷிப். ஏதோ லவ் அஃபேர்ஸ் இந்த மாரி யாரையாவது புடிச்சிருந்து அவங்களோட சேரணும்னு நெனைச்சிருப்போம். கால சூழ்நிலையால மேரேஜ் பண்ண முடியாம போயிருக்கும். அந்த மாரி ஏதாவது அஃபையர்ஸ் எதா இருந்ததுன்னா, விட்டக்குறை, தொட்டக்குறை எதா இருந்ததுன்னா, அது முழுமையா தண்ணீய ஊத்தி, குளிச்சுட்டு, புதுசா கல்யாணத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். அந்த மாரி எதா இருக்கான்னு கேட்கறாங்க. அந்த மாரி இருக்கா அப்படின்ட்டு. இருக்குன்னு நீங்க ஆன்ஸர் பண்ணீங்கன்னா, அது இல்லாம ஆக்கிட்டு தான் மேரேஜ்க்குள்ள போகணும். அது நீங்க ஆன்ஸர் பண்ணும்போது தெரபிஸ்ட் அத கவனிப்பாங்க. இப்ப நீங்க குடுக்கும்போது, தெரபிஸ்ட் இத பார்ப்பாங்க. இத பார்த்துட்டு, இதுல வந்து நீங்க ஆமா, இருக்கு அப்படின்ட்டு. அப்படி இருந்ததுன்னா, அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு வழிமுறை சொல்லுவாங்க. நீங்க இதெல்லாம் கிளியர் பண்ணா தான் நீங்க முடியும். இல்லைன்னா அது வந்து 2 பேருக்குமே நல்லதில்ல. அப்படிங்கிற விஷயம். அ கேள்விய கேட்டதுக்கே முஸ்தகிம் பிரதருக்கு ட்ரிக்கர் ஆயிடுச்சு. இப்படி சில நேரங்கள்ல ஆகும். வேற வழி இல்ல. நம்ம வந்து ஜெனரலா கேட்டு தானே ஆகணும். வேற கொஸ்டின்? 26 ஆ ஐ ஹவ் காட் சேவிங் இன்சூரன்ஸ் பாலிசி இன்வெஸ்ட்மென்ட் டூ ஹெல்ப் மீ அட் த டைம் ஆஃப் எமர்ஜென்சி. அதாவது பொதுவாகவே ஒரு எமர்ஜென்சிக்காக பைசாவ எடுத்து வைக்கிறதோ, இல்ல இன்சூரன்ஸ் பாலிசி போடுறதோ, இந்த மாரி விஷயங்கள் உங்கள்ட்ட பழக்கம் இருக்கா? சேவிங் வச்சிருக்கீங்களா? சேமிப்பு இருக்கா? இல்ல வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எதாவது பண்றீங்களா?
அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். 38 ஐ கெட் அலாங் வெல் வித் மை ஃபேமிலி. அதாவது குடும்பத்தோட இணங்கி போக முடியும். இணக்கத்தோட போக முடியும். அதான் கெட் அலாங். அவங்களோட பயணிக்கணும். சும்மா நம்ம தனியா நிக்கிறது கிடையாது வாழ்க்கை. நம்ம வந்து பொதுவாகவே மனிதர்களோட இணங்கி போகக்கூடிய அந்த தன்மை. அதுதான். 36 ஐ அம் ஏபிள் டூ எஸ்டாப்ளிஷ் எ ரிலேஷன்ஷிப் வித் மை பேரண்ட்ஸ் அஸ் அன் ஈக்குவல் அடல்ட். அதாவது இங்க அடல்ட்ன்னு சொல்றது மெச்சூரிட்டிக்கு. இது டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். டிசிபில இருக்கும். அங்க ஒரு ஈகோவே இருக்கு. அடல்ட்ன்னு. அந்த அடல்ட் ஈகோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்காலத்தில் இருக்கிறது மெச்சூரா பேசுறது. அப்ப நீங்க வந்து ஒரு குழந்தை இல்ல. இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ள என்டர் ஆக போறீங்க. அப்ப நீங்க ஒரு அடல்ட்டா பேச முடியுமா? அது மெச்சூரா பேச முடியுமா? அதுக்கு நீங்க தயாராயிட்டீங்களா? அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். ஓகே. ரைட். பரவால்ல, பரவால்ல. நீங்க வந்து தள்ளி விட்டாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது? அங்கேயே இருக்கக்கூடாது. நீச்சல் அடிக்க கத்துக்கணும். தள்ளி விட்டாங்கன்னு இப்ப வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. நீச்சல் அடிக்கணும். 46 ஆ ஓகே. பாத்தீங்களா? 257 இருக்கிறது ஹையஸ்ட் மார்க். எதுவுமே 4 கிடையாது. எல்லாமே 5 தான். ஓகே. ஆ சோ இட்ஸ் 8:15. இது பண்ணாதவங்க பண்ணிடுங்க. வெல்கம் ஆலியா. So we have 18th batch students, English batch students as well for this farewell. So who are all there? 18th batch students. So 17th, 18th, so we'll be having this session especially. We don't have bilingual sessions usually. So this session we'll have bilingual. Okay. Welcome Alia. Anybody else from batch 18? Right. So இது பண்ணாதவங்க பண்ணி முடிச்சு டோட்டல் போடாதவங்க போட்டு அனலைஸ் பண்ணிக்கங்க. இதை தாண்டி ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு வந்து இன்டிமசி செஷன் இல்லை. ஓகே. 17%, 17, 18 ஜோரா ஒரு தடவை உங்களுடைய பிரசன்ஸை பதிவு பண்ணுங்க பார்ப்போம். 17லாம் 17 டைப் பண்ணுங்க, 18லாம் 18 டைப் பண்ணுங்க. வந்தவங்க ஓகே. 17. ஓ எஸ். வெல்கம் வெல்கம். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் 2 கிளாஸ்ல. யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்க? ஓகே வெல்கம். 17th batch and 18th batch. Welcome Alia. So we have Alia from 18th batch. Anybody else from 18th batch? Please type. Okay. Okay. Super. Okay. So we have 17th and 18th batch for the farewell. Yeah. Hearty welcome and hearty evening. Yes. Should we wait for some more people? I think from 18th batch they have to join. Okay. Yes, we have Nesleen, Samra. Okay. We have a few more people from batch 18. So others will be joining. Welcome. Okay. So usually in the farewell, we take group photo. Yeah, we take group photo. So how the group photo will be taken? So you can just open your video if you are comfortable. Yeah, you can open your video if you are comfortable. You just take a photo screenshot and we will send it to you all along with all co-learners. Yeah, this is the way. And if you are comfortable, yes, okay. So you can take another 1 or 2 minutes. So batch 17 and 18 only. Batch 17, 18 இருக்கவங்க மட்டும் நீங்க வந்து உங்களுடைய வீடியோ வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மெமரிக்காக உள்ளது. இது வந்து உங்களுடைய குரூப்ல மட்டும் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகே. It's not mandatory, but if you are having it, it is good for you for memory. It will be collaged and sent. Right? Okay. போயிடலாமா? Should we wait for some more people? 18 batch. Okay. சரி. ப்ரொசீட் பண்ணுவோம். ஜான் யாராவது பின்னாடி வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட தனியா ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப சொல்லிடுங்க. அட்டாச் பண்ணிக்கோ. ஓகே. வெல்கம் அல்தா பிரதர். எஸ். Coordinators. So especially in this session, coordinators, batch 17 and 18 students can open your video if you are comfortable. Okay. Okay.
ஸோ 2-3 முறை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த விண்டோ இருக்கிறதால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதால வேணும்னே 2 தடவை சிரிக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல. ஸோ யூ ஹேவ் டு ஸ்மைல் ஃபார் 2-3 times. யூ டேக்கிங் ஸ்கிரீன்ஷாட்ஸ். ரெடி? எஸ். ஸ்மைல். ஓகே. 1. Just. Okay, again. Smile. Okay. Once again, smile. Okay, Muzna now join. Okay, again. Smile. Right. Fine. Thank you. You can close your videos. Fine. Right. In general, we keep a separate a farewell session for English and Tamil batches. So this batch, we made it together for some reasons. And photograph is taken. And we will share our feedback later. So before that, so we can announce the results. Hope you got the result. Yeah. Anybody missed the result? So there are two batches and the two lists were there. One list already released, and one more list will be released now. Right? Result எல்லாம் வந்துருச்சு இல்லையா எல்லாருக்கும்? Okay. Okay, fine. So we will be announcing the toppers from batches 17 and 18. Yeah, from batches 17 and 18, we will be announcing the toppers, and then we'll go for the feedback. And before that, all 17 and 18 batches. So every batch has got its unique nature and their level of interaction. So especially batch 17 and 18, so we had nice students who traveled almost for 1 year. Since it is extended program for the first batch, which has completed this 3 months extended program. So almost 1 year we have traveled together. It was a great experience and emotion. And more than you, I have learned a lot. Thank you so much for traveling with us. So though we stop it here in MDCC, but we will be traveling in DCP and other various courses. And we are planning to have various short-term courses. And I know that English batches will be expecting more batches in English. Yeah, due to the time constraints, we are planning for a series of short-term courses in Tamil. So hopefully we'll be doing in English also coming days. Depends on the time, right? So now we'll go ahead with the toppers. Go ahead with the toppers. ஓகே தமிழ்ல சரியா? அதாவது பேட்ச் 17 18 உண்மையிலேயே ஒரு எமோஷனலான ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பேட்சஸ் தான். நம்ம எல்லா பேட்சுக்கும் சொல்றது தான். பட் இதுவுமே எப்பயுமே ஒரு பேட்சுக்கு இன்னொரு பேட்ச் வந்து நம்ம குறைவா பார்க்கவே முடியல. ஒவ்வொரு பேட்சுக்குமே ஒவ்வொரு பேட்ச்லயுமே ஒவ்வொரு விதமான ஒரு எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். இப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மெமரிஸ் வந்து என்னங்கிறது நமக்கும் தெரியும். எனக்கும் இண்டிவிஜுவலாக அவங்க இன்டராக்ட் பண்ணதும் அவங்க ஷேர் பண்ணதும் இது எல்லாமே மெமரியில நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இந்த 2 பேட்சை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காக எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். MDCCங்கிறது முடிவுக்கு வந்திருக்கு. பட் நம்முடைய பயணம்ங்கிறது முடிவுக்கு வரல. நம்முடைய பயணம்ங்கிறது முடிவுக்கு வரல. வேற ஒரு கோர்ஸ்ல நம்ம நிச்சயமாக கண்டினியூ பண்ணுவோம்.
டிசிபியில் இல்லாதவங்க டிசிபிக்கு வந்துருங்க. அங்க கண்டினியூ பண்ணுவோம். ஷார்ட் டெர்ம் கோர்சஸ் நெறைய பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து 1 மந்த், 2 மந்த்ஸ் இந்த மாரிலாம் இருக்கும். அத நம்ம பண்ணிக்கலாம். Yeah? Right. Fine. So now we'll check the toppers. Welcome Soshna. Soshna, we really missed you. We really missed you. Yeah. So would you like to come for the photograph? Or otherwise you can send it. You can take photograph and send it to us, and we'll merge with that. Is it okay? But if you want, we can take a photograph. If you are comfortable now. Okay, fine. You can take and send it to us. We'll add in collage. Jan, please take photo from Soshna later. Okay. Right. So we'll be announcing 3 toppers from the batch 17 and 18. So there is a butterfly in the stomach. Huh? Fine. So join me to congratulate MDCC graduates who has successfully completed this course. Okay. So எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பாராட்டுக்களை டாப் 3ல உள்ளவங்களை பாராட்டுங்க. மனமாற அவங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு வருடத்தினுடைய உழைப்பு, அவங்களுடைய அந்த டெடிகேஷன் இது எல்லாமே அவங்களுடைய மார்க்ல தெரிஞ்சிருக்கு. உங்களுடைய பலத்த கரகோஷத்தோட அந்த 3 டாப் ரேங்கிங் எடுத்தவங்களை அறிமுகப்படுத்துறதுல முயற்சி அடைகிறேன். The top 3 scorer. So first we'll see topper, third topper, third rank. Any guessing? Yeah, because you have all traveled with people. Any guessing? Third rank எடுத்தவங்க யாருன்ட்டு? Third topper. Sometimes you may not predict. Sometimes you may not predict. Yeah, it is including batch 17 and 18 both together. Yeah, both together 17 and 18. ரெண்டு பேட்சும் சேர்ந்தது தான். ஒருத்தங்கல்ல 2 பேர். ஒருத்தங்கல்ல 2 பேர். ரியாஸ் பிரதர், நீங்க அஷ்ரப் பிரதர் வந்து இவ்வளவு நாள் செஞ்சதுக்கு அவர் செஞ்சுட்டாரு பாருங்க. உங்களை டைப் பண்ணிருக்காரு தேர்ட் டாப்பரா. உங்களை எங்க வச்சு பார்த்திருக்காரு பாத்தீங்களா? எவ்வளவு 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 தூரத்துக்கு உங்க மேல எதிர்பார்ப்போடு இருந்திருக்காரு. ஓகே. Yes, Alia, whatever mark you received, whatever mark shared, and whatever mark will be released here, so all including internal, both together. So we'll be going ahead now, the third topper. Yes, Mariam Siddika and Neslin K. Umar. From batch 17, Mariam Siddika and Neslin from batch 18. Varthikal, congratulations. So with the 92 marks. With the 92 marks. Yeah, okay. So next. Next batch, next topper. Second rank. யாரா இருக்கும்? Second topper. Again 2 people. Again 2 people. So இதுல யாரா இருக்கும்? Yeah, both the batches we included, 17 and 18. Okay. Okay. Right. So join hands to congratulate Shifani, Sister Farida, Fatima Shifani Shamshir, Farida Rasul, 94 marks. Congratulations, sister Fatima Shifani and Farida Rasul. Okay, super.
have done it. Right. So the next important position. The top one. The top one. Any guessing? Any guessing? பெரிய பாராட்டை கொடுத்துருங்க. அப்துல் முனாப் பாஷா with 95. Super. God bless. Right. Interesting. So நிறைய எதிர்பார்த்திருப்பீங்க, கெஸ் பண்ணியும் இருப்பீங்க. Thank you batch 17 and 18 once again. So we'll go to the next agenda now. John, would you like to say something? Yes. John, unmute பண்ணி. ஓகே, ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ உங்க எல்லாரையுமே பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில். அண்ட் எஸ்பெஷலி தமிழ் பேட்ச் 17 வந்து ரொம்ப தீயா இருப்பாங்க சேட் பாக்ஸ் ஃபுல்லாகவுமே. ஸோ அவங்கள வந்து இந்த ஒரு 2 to 3 days 3 கிளாஸஸாக வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அண்ட் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து எனக்கு ரொம்ப பெரிய மெமரிஸ் இருக்கு. எஸ், ஸோ இங்கிலீஷ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், while doing worksheets with you all, like I felt very nice. Especially I want to name Sochna and Alia. They'll be like very enthusiastic and very interactive in the classes, and really I miss you all. And also congratulations for all the toppers who secured good marks. நல்ல மார்க்ஸ் எடுத்த அண்ட் டாப் 3 மார்க்ஸ் எடுத்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எம்டிசிசி தான் போயிருக்கு, டிசிபி இன்னும் இருக்கு. டிசிபி முடிக்காதவங்க எல்லாருமே அப்படியே டிசிபி வந்து டிசிபியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன், இன்னும் நிறைய சக்ஸஸ் வந்து வர்றதுக்கான வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எஸ் சார். Thank you, John. Right. So first we will have the comments or feedback from English batch, and then we will go ahead with the Tamil batch.
So we'll have Alia. Yes, Alia. Yeah, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh and good evening everyone. And congrats to all the toppers. It was a really, very emotional period also, like to watch all that momentum going on to them. So, mabruk to all of them. And before I say something about the classes and how the exams were, I would first like to say that I am missing it from day one now. Last Friday was the first day after the classes were over, and I was just like, year 9 o'clock, I used to attend the classes. So 9 o'clock, I was just missing that link coming to the thing, and I became a bit emotional also for that. Thank you, sir, for all your teachings. And I really, say that your methodology of teaching us is really out of the box. It is the way you give real life connections. And because of that, the in depth and the embedded learning we get from your classes, it is truly commendable. And I would really recommend all my friends here to join your classes. Looking forward to join the diploma in counseling also class, and it's a really wonderful experience. I would say it's not just that we have learned here. I have got very good friends also from this group, and all are so lovely, so helpful, and I really miss all those sessions. Uh, Along with sir, I would really like to extend my gratitude to John also. He's been a real big support. I think I used to trouble him lots with lots of my queries. Lots of queries were there, but all the time he always answered very patiently, and he tried his best to solve whatever was my doubt. So thank you, John, for that. And thank you, sir, for such a lovely learning journey. Inshallah, I'm hoping all the best for the coming years in this coaching, and as well as I wish all the 17 and 18 batch that in your career path of coaching, may you excel in all ways, and Allah give you lots of uh, guidance to help the other people as well. And we follow Hussein sir's methodology, because I really love the way he gives those real life connections. It is, very easy to understand. And I think, sir, in the last period, I bothered you with lots of doubts also. So, thank you for that patience of answering my queries. And all the best, I would say. And I really recommend these courses for everyone. And inshallah, we are looking forward to organize something in Dubai where we want to meet sir personally and have a master class with him. Jazakallah khair, and thank you so much. Thank you so much, Alia. So Alia is from Dubai. Basically, she's a counselor, coach, trainer. She joined MDCC to enhance her skills. So she was cooperative, and she raised the questions so that everybody can learn. So all smart and intelligent questions she used to raise. Thank you, Alia, for traveling with us. Yes, any English batch students, we can conclude, and then we can go ahead with the Tamil batches. Yes, we have English batch student. A student who was there in English batch who can also speak Tamil. Alia, you want to add something? No, sir, that's it. Thank you so much. Okay, right. Thank you so much. Yes, Naz brother, Assalamualaikum Tamil or and English? good evening to everyone. Am I audible, sir? Yes, you are. I think more than us, you are energetic and you are very happy to see your face. But in fact, you have put us We in would lot of like to see your problems. face now. We would like to see your face. Yes, of course. I'll Yes, on my mind. yes, please. Naz Everyone brother can see that is my our grandmaster yes. and MDCC graduate. Yes, Naz. Like Alia said, that I have few things to just to share that. In fact, last Friday I was also having the same mentality. The reason every Monday, Wednesday, Friday, I have allocated this time. So it was part of my life, to be frank with you. Because the reason that, it adds something to my life whenever that I attend classes, because this is a new subject for us, because it is not my area, my forte.
I'm into, what you call financial background. But the way that you put it across, I would say, and that actually motivated most of us to recommend your course. One thing I used to keep on saying that your teaching, way of teaching, may Allah bless you that you too have, thank Almighty, because your way of putting across a subject. Sometimes everyone is not from the same industry, but you made everyone to understand the subject very clearly. For example, when it comes to hypnotherapy, it was one of the toughest subjects. But you started the way that you put it across, I think that made a lot of changes. And I do think that, how I'm going to actually compensate that is the missing part of it. So I hope I'm planning to join for the DCP, the English batch. Only thing that the timing issue, I have that. And also in my mind, something is going on. Should I do a repetition of the MDTC again to brush up? And I think that you have given a option for us that in terms of financial discount and things like that. When it comes to that, that's something that I want you to say that also. Most of the people in the previous batch maybe not knowing that. One thing is that certain subjects I also couldn't follow it on certain modules. But I think it may be an option that we can be with you. And I think I wanted to thank all my colleagues, especially I wanted just to mention Sochina, Alia, and Sister Fauzia. They are the few names that I can recall because we were a bit actively, interact with her. And we used to crack a joke and also like, very patient, like, so also said that, no, what you all just say that makes sense. Then. So I want to thank all of you all and may Almighty give everyone the success and to just to excel in this particular field and to add more people to this journey. Jazakumullah khair. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. And also I want to make, before I wind up, Sir has already promised in several occasions that he will sing a song for us. Even last week. No, I never did. Yes, I never did. Yeah, only in the bathroom. Yes. Thank you, Nas brother. God Okay, bless. sir. Okay. Right. Yes, we have Sochna. Sir, there is a special light on your face. I think you're happy Really? to leave say bye to all of us. But we are not, you can't get rid of us that easily, sir. We will join all your workshops. Inshallah. Welcome, Sochna. Just wanted to have a quick word. How wonderful and worthwhile experience it was. I came as a stranger, didn't know what is going to happen and how it is going to be. But I'm leaving with wonderful memories and superb sirs teaching, and you are a very big, grateful thing which happened to my life, and a wonderful friendship I got from here, sir. So this moment marks the pride, gratitude, and reflection which I'm having right now. And to all my fellow graduates, I just want to say that it's not just our success. No, it's not about us chasing success, but to strive to live with purpose. So let's all dare to dream, to fail, and we can rise again. And because the world needs our passion, creativity, and compassion. And sir is the one who have given us abundance of all these things. So much gratitude, sir, and thanks a lot. And we will all meet somewhere in life. Thank you so much, and best of luck to everyone. God bless. Right. So we'll continue. Okay. Anybody else from English batch? And anybody wants to speak from English batches? Few students from English batches have joined. If you'd like to have few words, we can complete English and Sister Tamil. Okay, right. Okay, we have Nestlin. Yes, Nestlin, welcome. Nestlin from Riyadh. Assalamu alaikum, all of you. Thanks. First of all, I would like to extend my gratitude to beloved sir for his support and training, and to all of my colleagues also. It was a great journey, and he trained all the classes in very gentle way. And sincerely, I am not getting the words to express my happiness, and I was very shocked while announcing the result. I never expect this third position, and apart of that, this is the first my experience in the case of the psychology. Basically, I have no any background from psychological degrees. This is my first diploma in psychology, so I'm very
proud in this moment. And once again, I would like to thank to all of you. Thank you, sir. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச் அனஸ்லின், தேங்க்யூ ஸோ மச். ரைட், ஸோ இப்போ தமிழுக்கு போயிடுவோம். ஸோ இந்த செஷன் வந்து ஒரு 2-3 விஷயங்களை கலந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஒன்று என்னன்னா இந்த பேட்ச் 17-18 ஃபேர்வெல். ஸோ அதோட சேர்ந்து ஸோ இந்த ப்ரோக்ராமினுடைய பொதுவாக டிசிபி எம்டிசிசி இன்டர்ன்ஷிப்பை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் அதுக்கு ஒரு தனி செஷன் வைக்கிறத விட இந்த செஷனோட கிளப் பண்ணிடலான்ட்டு. பேசிக்லி இப்போ ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இன்டர்ன்ஷிப் பற்றி ரொம்ப சுருக்கமாக இன்டர்ன்ஷிப்னா என்னங்கிற சொல்ல போகிறோம். டிசிபி எம்டிசிசி ரொம்ப சுருக்கமாக என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல போகிறோம். என்ன கேள்விகள் இருக்கோ அதை புதுசாக கெஸ்ட்ஸில் பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, டவுட் இருக்கவங்க கேட்கலாம். அதோட சேர்ந்து 17-18 பேட்சஸ் அவங்களுடைய ட்ராவல் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க ஷேர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்கள வாழ்த்துறதுக்கும் உங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கும் மற்றவங்க பயன்படுத்திக்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் வில் கோ ஹெட் வித் இன்டர்ன்ஷிப். ஸோ அது இன்டர்ன்ஷிப் சம்பந்தமாக உள்ள விஷயங்களை குயிக்காக பார்த்துருவோம். ரியாஸ் பிரதர் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டுமா, அப்புறம் பேசலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வில் சி அபவுட் இன்டர்ன்ஷிப். இன்டர்ன்ஷிப்ல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து குயிக்காக பார்த்துருவோம். ஏற்கனவே இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். இன்டர்ன்ஷிப் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் இன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராம் பண்ணவங்களுக்கும் தெரியும் இதுல என்ன இருக்குன்ட்டு. புதுசாக இருக்கவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்போட அவசியம் என்ன அப்படிங்கிறது டவுட்டாக இருக்கலாம், ஒரு கொஸ்டினாக இருக்கலாம். ஏன்னா ஆன்லைன்லேயே நம்ம நிறைய படிச்சுட்டோமே, ஆஃப்லைன்ல என்ன இருக்குன்ட்டு. இன்டர்ன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் எதெல்லாம் ஆன்லைன்ல பண்ணா ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்றது எமோஷ்னலி ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும். மீன்ஸ் எமோஷனலி கனெக்ட் ஆகக்கூடியது, சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு ட்ரிகர் ஆகக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இன்டர்ன்ஷிப்ல லைவ் கிளாஸஸ்ல வச்சிருக்கோம். ஸோ த பர்பஸ் ஆஃப் லைவ் கிளாஸஸ்னுடைய அவசியம் என்ன அப்படின்னா, நம்ம ஆன்லைன்ல படிக்க முடியாததுதான் பெரும்பாலும் அதுல இருக்கும். அதுதான் அடிப்படையில நோக்கம். இல்லைன்னா என்னென்னலாம் மேக்ஸிமம் ஆன்லைன்ல கொடுக்க முடியுமோ அதை வந்து நம்ம அதில் கொடுத்துருவோம். அதுல மெயினா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் ஒரு வரியில தான் நான் சொல்லிட்டு போக போறேன், டைம் கன்ஸ்டன்ட்ஸ் நமக்கு இருக்கிறதால. இன் டீடைல் இன்டர்ன்ஷிப்ல வரும்போது தெரியும். பைசம்ங்கிற ஒரு தெரப்பி பண்ண போறோம். அதாவது சின்ன வயசுல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஏக்கத்தோட இருந்திருப்போம், கிடைச்சா நல்லா இருக்கும்ட்டு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்காத போது, இப்ப நமக்கு எல்லாம் கிடைச்சாலுமே கிடைக்காத ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக பண்றதுதான் இந்த பைசம்ங்கிற ஒரு தெரப்பி, பிரைட்டனிங் த யங்கர் செல்ஃப் அண்ட் மேட்சிங். அதாவது நம்மளை இப்போ இருக்கக்கூடிய கட்டத்திலேயே நம்மளை வந்து பிரைட் பண்ணி அந்த மெமரிஸை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்றதுக்கும் அதை வந்து நம்மளோட மெர்ஜ் பண்றதுக்குமான ஒரு தெரப்பி வந்து அதில் இன்டர்ன்ஷிப்ல பார்ப்போம். அதே மாதிரி ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், நமக்கு இருக்கக்கூடிய பதட்டம், அந்த ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்தையுமே நீக்குவதற்கான ஜென்ரலாக உள்ள நிறைய தெரப்பிகளை பார்ப்போம். நெகட்டிவிட்டியை வந்து கம்ப்ளீட்டா எடுக்கிறதுக்கான நிறைய வென்டிலேஷன் வந்து இருக்கும். வென்டிலேஷன் சொன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆழ்மனதில் பதிந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான கழிவுகளை வெளியே எடுத்துருவோம். மன ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் இருக்கோ அந்த மன அழுக்க வெளியே எடுத்துட்டோம்னு சொன்னா ரிலாக்ஸா இருக்க முடியும். ஸோ அந்த விஷயம் வந்து இதுல நடக்கும். அதே மாதிரி சின்ன வயசுல ஏதாவது அபியூசஸ் நடந்திருக்கு. அபியூசஸ் மேபி இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். அது வந்து பிசிக்கல் அபியூஸா இருக்கலாம், செக்ஷுவல் அபியூஸா இருக்கலாம். ஸோ அதுல பாதிக்கப்பட்டவங்க தொடர்ச்சியாக அதுல இருந்து மீள முடியாம ஈவன் மேரேஜுக்கு பிறகு நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுல இருந்து அவங்களை எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம அதை அந்த தெரப்பியில இருக்கும். கோல் செட்டிங்லேயே பிசிக்கல் மென்டல் இன்டகிரேஷன், உடலையும் மனதையும் ஒருங்கிணைந்து ஒரு பயிற்சியாக எப்படி ஒரு கோலை செட் பண்றது அப்படிங்கிறத அந்த பயிற்சி முறைகள் எல்லாமே இன்டர்ன்ஷிப்ல இருக்கும். அதே மாதிரி செல்ஃப் எஸ்டீம் ஆர் செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம மற்றவங்களை நேசிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நேசிக்கணும். அப்ப நம்மளை நேசிக்கலைன்னா நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போறது ரொம்ப கஷ்டம். அப்ப நம்மளை நேசிப்பதற்கான பூஸ்டிங் எக்ஸசைசஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்துல நீங்க எதை எடுத்துக்கிட்டாலுமே இந்த 5 சென்ஸை வச்சுதான் கனெக்ட் ஆயிருக்கும். விஷுவல் பார்க்கறது, ஆடிட்டரி கேட்கறது, கினஸ்தட்டிக்னு சொல்லுவாங்க, தொடு உணர்வு, ஸ்மெல், டேஸ்ட், இந்த 5 விஷயங்கள். இத எப்படி வாழ்க்கையில பயன்படுத்தினா பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள், அதற்கான பயிற்சி முறைகள் அது பார்ப்போம். அதே மாதிரி ரொம்ப நாளா ஒரு கெட்ட பழக்கத்துல நம்மளால வெளியே வர முடியல, ஒரு விஷயத்தை அடையிறது வந்து அது பெரிய தலையா இருக்கு. அப்ப அதுல வெளியே வர்றதுக்காக கிளாசிக்கல் ஸ்விஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்த டெக்னிக் இருக்கு, அது பார்ப்போம். அதே மாதிரி எந்த விதமான பயமாக இருந்தாலும் அதை எப்படி சிஸ்டமேட்டிக்கா குறைச்சி அது ஒரு நார்மலுக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபோபியா அதுக்குள்ள கான்செப்ட் வந்து பார்ப்போம். அதே மாதிரி சைக்கோசோமாட்டிக் டிஸார்டர். சைக்கோசோமாட்டிக் டிஸார்டருங்கிறது உடல்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா மனசுல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது உடலை பாதிக்கும். அப்ப நீங்க எந்த ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தாலுமே உடம்பு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். பட் அதுக்கான ரூட் காஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மனசா இருக்கும். அப்போ மன ரீதியான எண்ணங்கள், மன ரீதியான பிரச்சனைகள் உடலை பாதிக்கிறது தான் சைக்கோசோமாட்டிக் டிஸார்டரும்போம். ஸோ அது இந்த ஒற்றை தலைவலியா இருக்கலாம், வயிற்று வலியா இருக்கலாம், மென்ஸ்ட்ரல் பெயினா இருக்கலாம், இல்ல வந்து பல நேரங்கள்ல வந்து கால், கை கண்ட இடங்கள்ல வந்து நமக்கு ஏன் வலி வருதுன்னு தெரியாமலேயே அந்த விஷயங்களை நம்ம வந்து நமக்கு வந்திருக்கும். அப்ப அந்த விஷயங்கள்லாம் ஓவர் கம் பண்றது எப்படி? அதே மாதிரி பிட்டிங் குட் பை. பிட்டிங் குட் பை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரையாவது நம்ம வந்து இழந்திருப்போம். அப்பா, அம்மா யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா, அவங்க நினைவுல இருந்து வர முடியாம கிட்டத்தட்ட 25, 30 வருஷம்லாம் இருந்திருக்காங்க. இன்னும் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த தன்மையை அதை ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு பயிற்சிகள். அவங்க இறந்துட்டாங்கங்கிறத அவங்க மனசுக்கு புரிய வச்சு, அதை சுமூகமாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கலாம்? அப்படிங்கிறது இந்த பிட்டிங் குட் பைல நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் நம்முடைய தெரப்பிகளுடைய கான்செப்ட். இது ஒண்ணு பத்தி பேசினாலும் ஒரு 1 மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கான விஷயங்கள் இருக்கு. நேரத்தோட அருமை கருதி நம்ம வந்து அத அவுட்லைன் மட்டும் சொல்லியிருக்கோம். அப்ப இந்த ஃபீஸ்ல வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெய்னிங் ஃபீ. ஸோ இந்த ட்ரெய்னிங் நடத்துறதுக்குள்ள இந்த 4 நாளுடைய ஃபீஸ் அதிலேயே வந்துரும். மெட்டீரியல் வந்து சாஃப்ட் காப்பியும் இருக்கும், ஹார்ட் காப்பியும் இருக்கும். ஹார்ட் காப்பி வந்து உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். பிரிண்ட் அவுட் வந்து அங்கேயே வந்து குடுப்போம். ஃபைல், நோட்பேட், பென், ஒரு பேக் இது எல்லாமே வந்து கலந்துக்கிறவங்களுக்கு இருக்கும். சர்டிஃபிகேஷன் வந்து 2 சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். NLPக்கு உள்ள சர்டிஃபிகேட். இப்போ மாஸ்டர்னா மாஸ்டர் சர்டிஃபிகேட். கிராண்ட் மாஸ்டர் லாஸ்ட் டைம் இருந்தது சேர்ந்து அப்படி இருந்தா அந்த சர்டிஃபிகேட். பிளஸ் இன்டர்ன்ஷிப் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. 30 ஹவர்ஸ் இது. 4 டேஸ்னுடைய 30 ஹவர்ஸ் இன்டர்ன்ஷிப் நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட். அப்போ ஒரு சர்டிஃபிகேட்டும் அந்த மாஸ்டருக்கு உள்ள NLPக்கு உள்ள சர்டிஃபிகேட் 2மே வந்து உங்களுக்கு 4வது நாள் உங்களுக்கு கிடைக்கும். கோர்ஸ் முடியும் போது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் லஞ்ச் வந்து கம்ப்ளீட்டா அங்க வந்து ப்ரோக்ராம் ஹால்லேயே கொடுத்துருவாங்க. காலையிலும் ஈவினிங்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட், டீ, ஸ்நாக்ஸ் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி கிராஜுவேஷன் கவுன். இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் கவுன் வந்து கொடுக்கப்படும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சட்டத்திட்டங்கள் இருக்கிறதால, இங்க இந்தியால நமக்கு அது பிரச்சனை இல்ல. கிராஜுவேஷன் கவுன் வந்து கொடுத்து, அதில வந்து நம்ம கிராஜுவேஷன் செரமனில அதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது எல்லாமே நடக்கும். இது எல்லாமே ஃபீஸ்லயே வந்துரும். எக்ஸ்ட்ராவா நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை. எக்ஸ்ட்ராவா இது எதுவுமே நம்ம பே பண்ண தேவையில்லை. அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். ஸோ டைமிங் பொதுவாக பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். வித் பிரேக்ஸ். தமிழ் வந்து இந்த பேட்ச் வந்து டிசம்பர்ல நடக்கக்கூடிய பேட்ச் வந்து தமிழ் பேட்ச். அடுத்து இங்கிலீஷ் பேட்ச் வந்து மே 2025ல பிளான் பண்ணியிருக்கோம். டேட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுவோம். வென்யூ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மவுண்ட் ரோட்ல பேரலலா இருக்கும் 1000 லைட்ஸ். ஆஷா நிவாஸ் கல்ச்சுரல் சென்டர்ட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்கு. ஸோ அங்கதான் ஹால். வழக்கமா பெரும்பாலும் நம்ம அங்கதான் பண்றது. அப்போ இந்த 4 டேஸ் எப்ப ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26th 29th வரைக்கும் நடக்கும். டேட் வந்து 26 to 29. 26th 29th நடக்கும். இதுதான் ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சர். கிளியரா? English internship will be conducted in May 2025, Alia. So not now. So actually the internship will be like something different. It's not like other programs. So this program will be completely practical, experiential program. So from the day 1 to 4, to complete the arrangements and all, we need time. Yeah. Okay. So what about the fees? Fees என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம கத்துக்கும் பொழுதும் இத்தனை வருடங்களுடைய கற்றல், அதுக்கான செலவுகள் அப்படின்னு நம்ம இங்க நடத்தக்கூடிய தெரப்பிகளை மட்டும், இந்த தெரப்பிகளை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 45,000 மினிமம் வந்து 45,000 வந்து இந்த இன்டர்ன்ஷிப் என்ன இந்த 4 டேஸ்ல கத்துக்கிறாங்களோ அது. ஒரு NLP சார்ந்த எந்த பயிற்சிகளை நீங்க எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு 50ல தான் ஸ்டார்ட் ஆகும். குவாலிட்டியான பயிற்சிகள் எல்லாமே. ஸோ இப்ப இந்த பயிற்சி வந்து நம்ம வந்து ஆட் பண்றது அப்படியே ஆட் ஆகிட்டே போகும். பட் நம்முடைய இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் உங்க பலருக்கும் தெரியும், இது முழுக்க கமர்ஷியலாக இல்லாம ஒரு சோசியல் சர்வீஸ் பேஸ்டு. ஸோ நம்முடைய ஆர்கனைசேஷனே வந்து ட்ரஸ்ட் பேஸ்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. ஸோ ட்ரஸ்ட் ஓரியன்டுங்கிறதால
ஸோ நம்ம வந்து கூடுதலாக சார்ஜ் பண்ண மாட்டோம், நம்மளோட போர்டுனுடைய ரெசல்யூஷன் இருக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து 45,000 ஆக்சுவல் ஃபீஸ் கிடையாது இந்த 4 டேஸ்க்கு. இந்த 4 டேஸ்க்கு நம்ம சார்ஜ் பண்றது 12,900. 12,900 தான் இந்த இதனுடைய ஃபீஸ். ஸோ இந்த 12,900ல நீங்க முன்னாடி இப்போ பே பண்ணீங்கன்னா 11,500 பே பண்ணா போதும். இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்த்து ஸோ இந்த 11,500 பண்ணா போதும். இன்னொரு கேள்வி வருது, இது வந்து எம்டிசிசி டிசிபி முடிச்சவங்க தான் ஜாயின் பண்ணலாமா? அப்படி இல்லை, யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அங்க அட்டன் பண்றதுக்காக நம்ம வந்து சில வீடியோஸ் கொடுப்போம். ஸோ நம்ம ஆன்லைன்ல நடத்துற சில வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு எந்த பேசிக்கும் தெரிஞ்சிருக்க அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு முழுமையாக அந்த 4 டேஸ்ல எல்லா விஷயங்களும் நம்ம ப்ராக்டிக்கலா கற்றுக் கொடுத்துருவோம். அதனால நான் எம்டிசிசி இப்போ படிக்கிறேன், இப்போ நான் ஜாயின் பண்ணுமா யோசிக்க தேவையில்லை, தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி டிசிபி படிக்கிறேன், முடிச்ச பிறகு நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னு நினைக்க தேவையில்லை, இப்பயே நீங்க ஜாயின் பண்ணலாம். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஜாயின் பண்றா அதோட பண்ணலாம். ஸோ அவங்கள வந்து கம்ப்ளீட்டா நம்ம ரெடி பண்றது நம்முடைய வேலை. ஸோ அதனால வந்து இது டிசிபி எம்டிசிசி முடிச்ச பிறகு தான் ஜாயின் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ரைட். ஸோ இப்போ இந்த 11,500 ஏர்லி பேர்ட் சொன்னோம். ஸோ இப்போ அகெயின் ஒரு சூப்பர் ஏர்லி பேர்ட் ஆஃபர் ஸ்டில் ஓப்பனா இருக்கு. மேபி ஒரு 4 to 5 சீட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். அந்த 12,900 அதுவும் இல்லை, 11,500ம் இல்லை. ஸோ இப்போ இன்னைக்கோ நாளைக்கோ மேபி நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. 9,750 பே பண்ணா இந்த 4 டேஸ் ப்ரோக்ராம்னுடைய கம்ப்ளீட் கோச்சிங் பிளஸ் சர்டிஃபிகேஷன் எல்லாம் சேர்ந்து 9,750 பே பண்ணா போதும். ஸோ இதுதான் இந்த என்எல்பி மாஸ்டர் பிசிக்கல் ப்ரோக்ராம்னுடைய கான்செப்ட். தென் இப்போ இன்டர்ன்ஷிப் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் மட்டும் கேளுங்க. ஓகே. ஸோ நிறைய மெசேஜஸ் எனக்கு வந்திருக்கு. நான் வந்து ப்ரைவேட்ல போட்டிருக்கேன், ஏன்னா மற்றவங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுங்கிறதால நான் பார்த்துட்டு ரிப்பீட்டட் கொஸ்டினாக இருந்தால் நானே ஆன்சர் பண்ணுறேன், நான் சொல்லிடுவேன், அதுக்காக தான். ஓகே. என்ன கேட்குறேன், ஸ்ரீலங்காவில் கேட்குறாங்க. ஸ்ரீலங்கன்ஸ் ஜஸ்ட் நவ் வி கம்ப்ளீட்டட், மேபி செப்டம்பர் வி கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்காவில் டிசம்பரில் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப் வில் பி இன் டிசம்பர், நெக்ஸ்ட் டிசம்பர் ஒன்லி. ஸோ வி கண்டக்ட் இயர்லி ஒன்ஸ். ஓகே. ஸோ அங்கே இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு 2 ஸ்டூடெண்ட் வராங்க இப்போ இந்த டிசம்பர் அட்டன் பண்ணுறதுக்காக, ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்கு, அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாதுன்ட்டு. அப்படி யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா ப்ளீஸ் யூ கேன் கம். யா. ஸோ 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. பர்சனலி யூ கேன் கான்டாக்ட் த கோஆர்டினேட்டர், வில் கிவ் அதர் பீப்புள் நம்பர் ஆல்சோ. சில பேர் வராங்க, ஸோ அவங்க வந்து அவங்களோட நம்ம கனெக்ட் பண்ணி விடுவோம். யா யூ கேன் பே. ஏர்லி பேர்ட் ஆஃபர் இஸ் ஓப்பன் நவ் ஓப்பன், பட் எனி டைம் இட் கேன் பி க்ளோஸ்ட். மறுபடியும் தமிழ் வந்து 1 வருஷம் ஆகும், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்குன்னு சொன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன், மறுபடியும் வைக்கிறதுக்கு சிச்சுவேஷனை பொறுத்து இருக்கும். ஓகே. எனக்கு என்எல்பி செய்யணும் சார். ஆன்லைன்ல இருக்கு, பட் ஆன்லைன்ல வந்து என்எல்பி பிராக்டிஷனர் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இங்க வைக்கிறதுக்கு நோக்கம் என்னன்னா, ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லாமே அட்வான்ஸ் தெரபிஸ், ஆன்லைன்ல சொல்லித்தர முடியாது, சொல்லி தந்தாலும் எஃபெக்டிவா இருக்காது. இன்டராக்டிவ் மெத்தட். அந்த ப்ரோக்ராம் நடக்கக்கூடிய ஹால்ல வந்து தங்குற ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்கு. ரொம்ப சேஃபான என்விரான்மெண்ட், ஏற்கனவே வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். அது அஃபோர்டபுளாகவும் இருக்கும், அமௌண்ட்டும் உங்களுக்கு கம்மி தங்குறதுக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக கிறிஸ்டியன் சோஷியல் சர்வீஸ் சென்டர். ஸோ அங்கே வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கு, ஹால்ஸ் இருக்கு. அந்த ஒரு ஹாலில் தான் நம்ம ப்ரோக்ராம் நடக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் லேடிஸ் வந்து அங்கே தங்கியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை கலந்துக்கிறதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் அபவுட் 90% லேடிஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு சேஃபான இடம் தான் அப்படின்னு தான் உள்ள வச்சு. ஓகே. யா. டிசிபி இட் வில் பி கமெண்ட்ஸ். டிசிபி வந்து இந்த மாதம் கடைசியில், பை எண்ட் ஆஃப் திஸ் மந்த் இட் வில் பி ஸ்டார்டிங். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். யா. ஓகே. கலந்துக்கிறவங்க வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் கொண்டு வரணும், பாரதூரமாக ஒன்றும் இருக்கா, சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, அதை நம்ம கொடுத்துருவோம். ஜாயின் பண்ணவங்களுக்கு குரூப்ல ஆல்ரெடி உங்களுக்கு அந்த தகவல் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த ஆஃபர் கிளியர் தானே? 9,750 தான் இப்போ. ஸோ ஆன்லைன்ல வந்து ப்ராக்டிஷனருக்கு இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் முடிஞ்சது, மறுபடியும் வர்றதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். அடுத்து சுப்ரீம் மாஸ்டர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அது வந்து ஜூலைல இருக்கு, அது கன்ஃபார்ம் டேட் தான். அதுக்கு வந்து இது முடிச்சாதான் நாங்கள் போக முடியும். மாஸ்டர்ஸ் முடிச்சிருந்தா போதும், மாஸ்டர்ஸ் முடிச்சிருந்தா போதும். ஆல்ரெடி என்எல்பியிலே கிராண்ட் மாஸ்டர்னு ஒன்று இருக்கு, அதுக்கும் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கணும். சுப்ரீம் மாஸ்டருக்கு மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கணும். கிளியர்? அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்த ப்ரோக்ராம் எம்டிசிசி, மாஸ்டர் டிப்ளமோ இன் கவுன்சிலிங் அண்ட் கோச்சிங். என்ன சொல்லுது எம்டிசிசி? எம்டிசிசியில் அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். பொதுவாக
ஒரு அட்வான்ஸ் ப்ரோக்ராம் இன் சைக்காலஜி, கவுன்சிலிங், ட்ரைனிங் 3ம் கலந்து இருக்கக்கூடிய ஒரு கலவையாக இருக்கிறது தான் எம்டிசிசியினுடைய கான்செப்ட். ஸோ இதுல வந்து ஒரு 12 சாப்டர் இருக்கு. மாஸ்டர் டிப்ளமோ இன் கவுன்சிலிங் அண்ட் கோச்சிங்ல 12 சாப்டர் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் நிறைய இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ மற்றவங்களுக்காக ஸோ இதுல என்னென்ன டாபிக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோ ஸ்கில்ஸ் இன் கவுன்சிலிங். கவுன்சிலிங்ல சின்ன சின்ன விஷயங்களை எப்படி கவனிச்சு ரிசல்ட்டை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாப்டர். 2வது ப்ரீ மேரிட்டல் அண்ட் மேரிட்டல் கவுன்சிலிங் வித் இன்டிமசி. கணவன் மனைவி உறவுகளை பலப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் என்ன. 3வது லைஃப் கோச்சிங். அதாவது நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து திரும்பி நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்காக உள்ள பயிற்சி முறைகள் தான் லைஃப் கோச்சிங் சொல்றது. அந்த விஷயங்கள். இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, என்எல்பியில் வந்து ரிப்பீட்டர்ஸ் ஏற்கனவே பண்ணவங்க திருப்பி பண்ற மாதிரி இருந்ததுன்னா என்ன ஃபீஸ், என்ன ஆஃபர் இப்போ இருக்கோ அதுல 75% பே பண்ண போதும். ஏன்னா பிசிக்கல் ப்ரோக்ராம்ங்கிறதால உங்களுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் மற்ற விஷயங்கள் எப்படி ஃப்ரெஷர்ஸ் வருவாங்களோ அதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். அதை நம்ம தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. பொதுவாக சில ப்ரோக்ராம்ஸ்ல வந்து ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. உள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க, தூரமா வச்சு தான் பார்ப்பாங்க. ஏன்னா ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து திருப்பி இங்க வரும்பொழுது ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லேர்னிங், ஃப்ரெஷர்ஸ் கிடைக்கக்கூடிய லேர்னிங் சரியா கிடைக்காது. அதனால தனியாக உட்கார வைப்பாங்க. நாங்க எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கறது இல்லை. ரிப்பீட்டர்ஸ் ஏற்கனவே பண்ணவங்க திருப்பி வந்தாலும் நீங்க ஃப்ரெஷர்ஸ் மாதிரியே உங்களுக்குள்ள எல்லா விஷயங்களும் திருப்பி கிடைக்கும். ஸோ அப்போ அதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஈவன் கிராஜுவேஷன் முதற்கொண்டு அகெயின் யூ வில் பி கிராஜுவேட்டிங். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அதில் கிடைக்கும். அப்படிங்கிறதால அந்த ஃபீஸ் வந்து ஒரு 75% நீங்க பே பண்ணா போதும். சர்டிஃபிகேஷன் சார்ஜஸ் உங்களுக்கு இருக்காது, மற்ற எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் நீங்க பே பண்ணுவீங்க. ஹிப்னோதெரப்பி, அதாவது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறது தான் ஹிப்னோதெரப்பியில் இருக்கக்கூடிய கான்செப்ட். அடுத்து என்எல்பியில் வந்து நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் ஆன்லைன்ல இருக்கு. அது வந்து எம்டிசிசிக்குள்ளேயே வரும். இது வந்து குயிக்கா ஒரு 40 hours ஆன்லைன்ல என்னால நடத்த முடியுமோ அந்த தெரப்பிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆன்லைன்ல கொடுத்துருவோம். இதுக்கு அட்வான்ஸ் லெவல் தான் நம்ம மாஸ்டர்ஸ்ல போறது. அப்ப இது முடிக்காம மாஸ்டர்ஸ் வந்தா புரியுமானா புரியும். எப்படி புரியும்னு சொன்னா இதனுடைய ஃபவுண்டேஷன் வந்து நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். பேசிக்கா வந்து ஒரு 10 to 12 hours ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும். சரியா? இனியாகிராம் மனிதர்களை வந்து ஒரு 9 வகையா பிரிச்சு அது அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய தெரப்பிகள் தான் இந்த இனியாகிராம் சொல்லக்கூடிய கான்செப்ட். அடுத்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். ஒருத்தங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பொதுவாக ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு அவங்க எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய கான்செப்ட். அது எம்பிசிசில இருக்கு. ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பி. சில பேருக்கு வந்து வாயால கேட்டா புரியாது, சில விளையாட்டு முறையோட இல்ல ஒரு வந்து கலையோட கேட்கும்போது ஆன்சர் கிடைக்கும், ஒரு தெரப்பிக்கான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை பண்றது தான் ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பி. அடுத்து லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷனா ஈர்ப்பு விதி. ஈர்ப்பு விதி ஒன்றும் கிடையாது, நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அது எனக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை. அதை இப்ப நம்பிக்கை எப்படி வளர்க்கணும், எப்படி அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அடுத்து பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்ட் ட்ரெயின் த ட்ரைனர். அதாவது நம்ம படிக்கக்கூடிய கோர்ஸ் எம்டிசிசியா இருந்தாலும் டிசிபியா இருந்தாலும் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு நல்ல கவுன்சிலராக இருக்கணும், நல்ல கோச்சா இருக்கணும், நல்ல ட்ரைனரா இருக்கணும். அதுக்குள்ள கான்செப்ட் எல்லாமே கொடுக்குறோங்கிறது தான். குறிப்பா எம்டிசிசியில வந்து அதோட அட்வான்ஸ் லெவல் தெரபியூட்டிக் ப்ராசஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்க ஒரு ஸ்கூல்லையோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்லையோ இல்லை வந்து ஒரு கார்பரேட்டுக்கோ ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நல்லா பேசுறது எப்படி, பிளஸ் ட்ரைனிங் போது அதுக்கான விதிமுறைகள், வழிமுறைகள், நெறிமுறைப்படுத்துறதுக்கான உள்ள விஷயங்கள் இது எல்லாமே இருக்கு. அது எல்லாமே முழுமையாக ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக ஆன்லைன்லேயே நடக்கும். இதுதான் எம்டிசிசியினுடைய கான்செப்ட். அப்போ எம்டிசிசியினுடைய ஃபீஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எம்டிசிசியினுடைய ஃபீஸ் உங்களுக்கு 2500 வந்து பெர் மந்த் இங்க வரும். 11 மாசம். ஸ்ரீலங்கன்ஸ்க்கு வந்து 6000 பெர் மந்த். எக்ஸாமும் ஆன்லைன்லேயே தான். எக்ஸாமும் இது ஆன்லைன்லேயே தான் நடக்கும். இங்கிலீஷ் பேட்சினுடைய டைம் வந்து மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே 10:30 AM to 12:30 PM காலையில நடக்கும். வாரத்துல 3 நாள் காலையில நடக்கும் இங்கிலீஷ் பேட்சுக்கு. தமிழ் பேட்சுக்கு நைட்ல நடக்கும் 7 to 9 PM. டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே, செவ்வாய், வியாழன், சனி இந்த 3 நாட்கள் வந்து நடக்கும். இதுதான் எம்டிசிசி பத்தியான ஒரு ஓவரால் ஐடியா. டிசிபி போயிடலாமா? இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க அப்படியே கேட்கலாம். ஓகே, டிசிபியினுடைய டைமிங் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மந்த் லாஸ்ட்ல நடக்குது. உங்களுக்கு எக்ஸாக்ட் டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எம்டிசிசியும் டிசிபியும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸாக்ட் டேட் வந்து இப்போ நான் கொடுத்துட்றேன். ஸோ அந்த ஷெடியூல் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். உங்கள் கோஆர்டினேட்டரை கான்டாக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகே,
ஸோ எம்டிசிசி இங்கிலீஷ் பேட்ச் வந்து 30 டிசம்பர் 30, தமிழ் பேட்ச் வந்து 31. இதுதான் உள்ளது. ஓகே, டிசிபியில் வந்து எக்ஸாம் தமிழ் பேட்ச்க்கு எப்படி நடக்கும்னு சொன்னா, தமிழ் பேட்ச் இங்கிலீஷ் பேட்ச் ரெண்டுக்குமே எக்ஸாம் பேட்டர்ன் ஒன்று தான். எப்படின்னா கொஸ்டின் வந்து தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஆன்சர் ரெண்டு பேட்சுக்கும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். மெயினாக கொஸ்டின் தான் படிச்சு புரிஞ்சுக்கணும்ட்டு, அது புரிஞ்சுட்டா ஆன்சரை பார்த்தா புரிஞ்சிடும். சின்ன சின்னதாக தானே இருக்கும். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான், 4ல் 1 சூஸ் பண்ண அவ்வளோதான். டிசிபியினுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேட்ச்க்கு வந்து மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே 4:30 PM to 6:30 PM. ஈவினிங் வந்து 4:30லேருந்து 6:30 வரைக்கும். டிசம்பர் 30, 31 எம்டிசிசி. எம்டிசிசி இங்கிலீஷ் பேட்ச் 30, எம்டிசிசி தமிழ் பேட்ச் வந்து 31. ஓகே, டிசிபி தமிழ் பேட்சினுடைய டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே டே சேம் டே தான். டைமிங் மட்டும் 7 PM to 9 PM. இது வந்து 12 மாதம், 12 months, 2000 per month. ஸ்ரீலங்கன்ஸ்க்கு வந்து 5000. எம்டிசிசி ஆல்சோ எக்ஸாம் மெத்தட் வந்து ஆன்லைன், ஃபுல்லாகவே ஆன்லைன். ஓகேவா, ரைட். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா more than 20 டாபிக்ஸ். கவுன்சிலிங்னா என்ன, சிபிடிங்கிற தெரப்பி, டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்க்கு தெரப்பி. சிபிடி ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் இல்லை படித்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். சில விஷயங்கள் நம்ம இதில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்ட்ஸும் ஆட் பண்ணுவோம். ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும், ஒரு அப்கிரேட் பண்ணக்கூடிய கான்செப்ட் இருக்கும். சைல்ட் சைக்காலஜி, டீனேஜ் சைக்காலஜி, ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங், கோல் செட்டிங், டைம் மேனேஜ்மெண்ட், எஸ்எஃபிடின்னு சொல்லக்கூடிய தீர்வை நோக்கி போகக்கூடிய கான்செப்டை சொல்லக்கூடிய சொல்யூஷன் ஃபோக்கஸ் பிரீஃப் தெரப்பி, லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், மணி மாஸ்டரி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா அந்த டாப்பிக்கே உங்களுக்கு புரியும் எதுக்காக உள்ளதுன்ட்டு. எஃபெக்டிவ் பேரண்டிங், ஜோஹாரி விண்டோ. ஜோஹாரி விண்டோட கான்செப்ட் என்னன்னா நம்ம எங்கே இருக்கோம், நம்மளை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்முடைய கான்செப்டை நமக்கு புரிய வைக்கிறது தான் ஜோஹாரி விண்டோ. பாடி லாங்குவேஜ், எஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து 16. பிஸ்னஸ் சைக்காலஜி, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி, அது சைக்காலஜிக்கலி எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது விஷயம். கப்புள் கவுன்சிலிங், இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் நம்ம வந்து இந்த பேட்சஸ்க்கு வந்து தொடங்கியிருக்கோம். கப்புள் கவுன்சிலிங், லைஃப் ஸ்கில்ஸ், ஆர்ட் ஆஃப் டிசைன்மெண்ட். டிசைன்மெண்ட்னு சொன்னால், டிசைன்மெண்ட்னா பொதுவாக ஒரு டிசிஷன் மேக்கிங் எஃபெக்டிவாக எப்படி எடுக்கிறது, எந்த நிலையிலிருந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். அது பர்சனல் லைஃப்க்கு, ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு எல்லாத்துக்குமே இந்த டிசைனேஷனுங்கிறது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ அந்த டிசைனேஷனை பற்றி இருக்கும். கேரியர் கவுன்சிலிங் இருக்கும். சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட்டும் இருக்கும். சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் எம்டிசிசிலையும் பார்த்துருப்பீங்க, இங்கேயும் பார்த்துருப்பீங்க. ரெண்டும் ஒன்றானா ரெண்டும் ஒன்று இல்லை, கம்ப்ளீட்லி வேற. கப்புள் கவுன்சிலிங் இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். அங்கே வேற கான்செப்ட் வேற, இங்கே கான்செப்ட் வேற. இங்கே உள்ள மெத்தட்ஸ் வேற, அங்கே உள்ள மெத்தட்ஸ் வேற. எம்டிசிசிலையும் டிசிபிலையும் ஒரே கண்டென்ட் இருக்காது. அப்புறம் எதுக்கு ரெண்டுன்னு சொன்னா, ரெண்டும் வெவ்வேறு விதமான கான்செப்ட்ஸை கொண்டது. டிசிபியினுடைய தன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கூடுதலாக லைஃப் ஸ்கில்ஸ் பேஸ்டாக உள்ள விஷயங்கள், லைஃப் ஸ்கில்ஸ் வித் தெரப்பி. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலாக தெரப்பியூட்டிக் ப்ராசஸும் ட்ரைனிங் ஓரியன்ட் கூடுதலாக இருக்கும் எம்டிசிசி. அப்போ இந்த 3 விஷயத்திலயும் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு சொன்னா டிசிபியும் எம்டிசிசியும் முடிச்சுட்டு நம்மளுடைய இன்டர்ன்ஷிப்ஸ் முடிச்சா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதான் உள்ள விஷயம். பெரும்பாலும் தமிழ் இங்கிலீஷ்க்கு வந்து சைமல்டேனியஸ் நடக்கும், பட் அப்படிதான் நடக்கும்னு கிடையாது. இப்போ இதற்கு ஒரு தமிழ் பேட்ச்ல ஒரு டாபிக் இருந்ததுன்னா இங்கிலீஷ் பேட்ச்ல வேற டாபிக் நடக்கலாம். ரொம்ப ரேரா நம்ம வந்து சேமாவும் வைப்போம். கிளியரா? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இதுல கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லைன்னு சொன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நம்முடைய எஸ்பெஷலி பேட்ச் 17, 18 ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. 17 ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதே மாதிரி மற்றவங்களும் வாழ்த்தக்கூடியவர்கள். திஸ் மந்த் எண்ட் டிசம்பர் 30 டிசிபிக்கும் டிசம்பர் 30 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பேட்ச் 17 வாழ்த்தக்கூடியவர்கள் அவர்களும் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசலாம். போலாமா? வீடியோ ஆன் பண்ண வாய்ப்பு இருக்கவங்க வீடியோ ஆன் பண்ணி பேசலாம். ஸோ வீடியோ ஆன் பண்ண முடியாதவங்க பரவாயில்ல, வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சதுன்னா ஆன் பண்ணி பேசலாம். டியாஸ் பிரதர், வெல்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சார் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். அந்த ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் இங்கிலீஷ் பேச்ச சொன்னாங்க. அந்த டைம் வந்துச்சுன்னா லிங்க் வரலையே அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த ரெண்டு கிளாஸ்லயே ஒன்று. ரெண்டாவது ஒரு ப்ரௌட் மூமெண்ட் சார். நீங்க எங்க பேட்ச்ல இருந்து தான் 8 months கோர்ஸை வந்து 11 எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க. ஸோ நாங்கள் வெரி ஃபர்ஸ்ட் பேட்ச் இந்த 11 months கம்ப்ளீட் பண்ணி போறதுல.
எஸ். ஸோ அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட் சார். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் எனக்கு பர்சனலாக நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதில்ல நான் ரியலைஸ் பண்ணி நான் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். என்னுடைய ஷார்ட் டெம்பர் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் உங்களை ஆச்சு எப்பயுமே எனக்கு. அந்த மாதிரி பார்க்கலையே. அல்ல நான் வேற மாதிரி சார். அப்படியா? மேபி இந்த 25th பேட்ச்ல ரிலேட்டிவ் இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது சான்ஸ் கரெக்டா சொல்லுவாங்க நம்ம பத்தி. அப்படியா? வேற ஆ. ஆமா, அது ரொம்பவே கண்ட்ரோல்டு இல்ல, செட்டில்டாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. அதை தாண்டி ஃபேமிலி சர்க்கிள்லயே கொஞ்சம் என்னோட எல்லா வகையான விஷயங்களையுமே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இதுதான் நான் வந்து எனக்காக வந்து படித்தேன். நான் நிறைய டெவலப் பண்ணிட்டேன். மெயினாக அந்த சிடிடி ஐஓ விஷயம்லாம் நிறைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. இன்ஷா அல்லாஹ் நான் தனியாக எனக்கு வந்து ஒரு குரூப்பில் கேட்டிருக்கிறாங்க செஷன் பண்ண சொல்லி எங்கள் குரூப்பில். அதை நான் போடும்போது உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் அவசியம் அதை அட்டன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்றதை பாருங்க. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் அதே மாதிரி என்னுடைய கூட ட்ராவல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் என்னவாவது இட் மீன்ஸ் ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பாக்ஸில் ஏதாவது பேசியிருந்தாலும் இது மைண்டில் வச்சுக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு ஃபன் தான். அதே மாதிரி ரேங்க் ஹோல்டர் எக்ஸாம் அட்டன் பண்ணி யாரெல்லாம் பாஸ் பண்ணாங்களோ எல்லாருக்குமே என்னுடைய கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். ஓகே, சூப்பர். வில் பி மிஸ்ஸிங் யூ. வரேன் சார், வரேன் சார். ஃபரிதா சிஸ்டர். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening all. Good evening sir. நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு அன்னைக்கு. அது இல்லாமல் குரூப்ல இருந்து ரிமூவ் வேற வந்துச்சா, அதை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி அன்னைக்கு ஃபுல்லாக ஆன்சைட்டி, ஒரு மாதிரி இமோஷன் சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்டனா கூட. ஒரு மாதிரி இருக்கு, ஏன் இப்படி இப்படி ஒரேடியா டக்குன்னு ரிமூவ் பண்ணது ஒரு மாதிரியா இருந்துச்சு சார். எப்பவுமே அந்த மெசேஜ் ஈவினிங் ஆனால் வரும், அது அப்புறம் லிங்க் பார்க்கறது அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி. இன்னைக்கு வந்து 5:30னே நினச்சிட்டு 5:30லேருந்து பரபரப்பாக இருக்கேன். பார்த்தா எங்கள் டைம் 6:45க்கு தான். அப்போ வீட்டில் எல்லாருமே நீ எப்போ பாரு இதே தான் கிளாஸ் வந்தால் இப்படி தான் இருப்பியா அப்படின்னாங்க. இல்லை, நாங்கள் 2 நாளாக கிளாஸ் வரல, உங்கள் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது, ப்ளஸ் இந்த சேட் பாக்ஸஸ் எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் மிஸ்ஸிங் ஆக்சுவலி. இன்ஷால்லா வெரி சூன் வில் பி ஜாயினிங் த டிசிபி. December 30th தானே சார் சொன்னீங்க? இன்ஷால்லா. ஓகே, இன்ஷால்லா பார்ப்போம் சார், கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இட் வாஸ் அ வெரி குட் லேர்னிங். நிறைய இது நாங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். எம்பிசிஸில் படித்தது பண்ணிட்டு இருக்கேன் நான். Still I have to apply so much. Inshallah. Thank you so much, sir, for your loving teaching. Thank you sister. Thank Yes. you. குரூப்ல இருந்து கிளாஸ் முடிஞ்சா ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். நவாஸ் பிரதர் சொல்றாரு, ரிமூவ் பண்றதுக்கு ஒரு டைம் வேணாமான்ட்டு. எஸ், ஏன்னா அடுத்தடுத்த பேட்சுக்குள்ள லிங்க் ஷேர் ஆகும் இல்லையா? ஸோ அது அதனாலதான், வேற ஒன்றும் இல்லை. எஸ், மரியம். Assalamu alaikum sir. அதான் இஸ்லாம். எஸ், சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். உங்களை எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபரிதா சிஸ்டர் சொன்ன மாதிரி தான் சார், அந்த அன்னைக்கு சடனா குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணது என்னடா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சார். இன்னைக்கு கூட இப்ப நான் 8:15 செஷன் ஜாயின் பண்ணும்போது மத்த இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்களா என்ன அப்படின்னும் போது அந்த ஒரு மிஸ்ஸிங் இருந்துச்சு சார். அது சாட் பாக்ஸ் எல்லாமே எப்பவுமே எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலுமே உங்களோட கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் சார். நான் லைக் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி இப்ப அந்த கொஞ்சம் இந்த கிளாஸஸ் இல்லாதனால அது ரொம்ப அந்த ஒரு பாசிட்டிவிட்டி ஃபேக்டரே மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு சார். எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருக்கு. இன்ஷால்லா சீக்கிரம் டிசிபி ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சார். இந்த மாதிரி ஆனா இந்த எம்டிசிசில லேர்ன் பண்ண விஷயம் நான் இன்னுமே ரெக்ரெட் பண்றது என்னன்னா, எனக்கு இது இன்னும் இயர்ஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு. பட் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு இப்ப சொல்ல வச்சிருக்கான் சார். சோ இந்த எம்டிசிசி ஜேர்னி எல்லாருக்குமே கிடைச்சா லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்கும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மரியம். காட் பிளஸ். ஷிஃபானி. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் ஸலாம். ஹாப்பி ஈவினிங் டு ஆல். திருப்பி இதை எல்லாருக்கும் எங்க சொல்லுவோம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட் ஃபேவல் ஒன்று கிடைச்சிச்சு 8:15. இன்னைக்கு மார்னிங்ல இருந்து வெயிட் பண்ணின ஒரு டைம். அல்ஹம்துலில்லாஹ் ரிசல்ட் அனௌன்சிங் வரங்காட்டியும் பார்த்துட்டு இருந்தேன். இதுல நான் ஒரு விஷயம் கட்டாயம் ஷேர் பண்ணணும் சார். என் விஷன் போர்ட்ல நான் போட்டிருந்தேன், நான் எம்டிசிசி டாப்பர்ல வரணும்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்ஹம்துலில்லாஹ் சார். சின்ன ஷேரிங் உண்டு.
ம் அஹ் ஒரு கவிதையா. ம் பாடசாலை கல்வியும் பட்டப்படிப்பு பாடமும் சொல்லித்தராத வாழ்க்கை பாடத்தை, வாழ்வை வெல்வதற்கான பாடத்தை பசுமனித்தானியாய் மனதில் பதிய வைத்தது எம்டிசிசி. எம்டிசிசி சொல்லித் தந்தவை பல, அவற்றுள் சில. எதிர்பார்ப்பவைகள் மட்டும் எடுத்துத் தருவதுதான் வாழ்க்கை அல்ல, எதிர்பாரா திருப்பங்களும் அழகாக்கும் வாழ்வை. Men are from Mars, women are from Venus, together both are in Earth. It is marital life என திருமண வாழ்விற்கே புது அர்த்தத்தை தந்தது ப்ரீமெரிட்டல் அண்ட் போஸ்ட்மெரிட்டல் கன்செப்ட். மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள், அனைவரையும் 9 அடிப்படையில் அறிமுகப்படுத்தியது இனியாகிராம். NLP நுட்பங்கள் பழையன கழியவும் புதியன புகுந்திடவும் புதுமையாக பார்க்கச் செய்தது. புவி ஈர்ப்பு விதி எவ்வாறு அனைத்தையும் தன்னுடன் ஈர்த்து வைத்திருக்கிறதோ, லா ஆஃப் அட்ராக்ஷனும் என் விஷனையும் கூட எம்மால் எளிதாக ஈர்த்திட முடியும் என அடிக்கோடிட்டு காட்டியது. விஷன் போர்டு என்றும் எம் விழிகளில் தெரிகிறது. விஷன் போர்டு என்றும் எம் விழிகளில் தெரிகிறது. ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பி, மைக்ரோ ஸ்கில்ஸ் இன் கவுன்சிலிங், CTDA என எல்லாம் சேர்ந்து பறந்து விருந்த இவ்வையகத்தே ஒரு தெரபிஸ்டாக, ஒரு கவுன்சிலராக, ஒரு கோச்சாக, ஒரு ட்ரெய்னராக எம் அடையாளத்தை உறுதிப்படுத்த உறுதுணையாய் நின்றது. பட்டியல் இன்னும் நீளும், இன்னும் நீண்டு செல்லும். கட்டடத்தின் உயரத்தை பார்த்து கழுத்து சுலுக்கியவன் அதன் கட்டமைப்பாளனையும் அதன் அஸ்திவாரத்தையும் திரும்பி பார்க்கத்தானே வேண்டும். டீச்சர் எனும் படியை தாண்டி எமது மென்டராக டாக்டர் ஹுசைன் பாஷா. நேரம் தவறாமை என்றும் சிரித்த இன்முகம், சலிப்பூட்டா கற்பித்த நுட்பம், அனுபவத்தை பாடமாக புகட்டும் திறன், ஆன்லைன் கிளாஸையே பிசிக்கலாக இருப்பதை போல் எல்லோரையும் கவனிக்கும் கலை, சிக்கல் நிறை கன்செப்ட்களையும் சில்லறையாக மாற்றி சொல்லித்தரும் பக்குவம், எல்லாவற்றையும் தாண்டி தான் மட்டும் வெற்றி வாகை சூடனும் என்றில்லாமல் தான் போகும் பாதையிலேயே எம்மையும் வழிநடத்தி செல்லும் தூய்மையான உங்கள் எண்ணமும் உங்கள் தன்னடக்கமும் என்றும் இம்மனதில் நிழலாடும் சார். அருளாளன் என்றும் உங்களை தேங்க்யூ ஷிஃபானி. அருள் God bless. பாலிக்க வேண்டும் என்று அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டும் எம் ஜேர்னியை முடித்து விடைபெறும் இவள் இன்று முன்னர் என்னோட எக்ஸாம் செஞ்சு இன்னும் நாங்க சொல்ற விஷயம் அதுதான். கிளாஸ கேர்ஃபுல்லா அட்டென்ட் பண்ணுங்க, அது மட்டுமே உங்களோட எக்ஸாம்ஸுக்கு போதும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சார். தேங்க்யூ ஷிஃபானி. God bless. எஸ் மெஹர்பானு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார் கேக்குதுங்களா? கேக்குது. நல்லா இருக்கீங்களா? ஏன்னா நான் இன்னைக்கு தான் உங்களை கேட்க முடியும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன் சார். நான் இந்த கிளாஸ்க்கு நான் வந்ததை பத்தி நேத்து ஒரு செமினார் நான் அட்டன் பண்ணேன் என் பொண்ணுக்காக வேண்டி. அதுல எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மார்க் எப்படி வந்து ஸ்கோர் பண்ணலாம். கொஞ்சம் வால்யூம் கூட்ட முடியுமா மெஹர்பானு? கொஞ்சம் சவுண்ட். கேக்குதுங்களா சார்? கேக்குது, கொஞ்சம் சவுண்ட். எஸ். அதாவது மார்க்கோட சீக்கிரட் சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தாங்க சார். சரி பிள்ளை கூட்டிட்டு போனா அங்க போனா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்டன் பண்ணேன். அப்ப வந்து நம்மளுக்கு வீல் ஆஃப் லைஃப் அதேயோட மாடல்ல நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சைக்கிள் இருக்கும். அதுதான் எனக்கு அத போய் சொல்லணும் எனக்கு அவரு சொல்லும் போத அவங்க என்ன சொல்லணுமோ அந்த மாதிரி அவர் கரெக்டா அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணாம நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்காங்க அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணும் போது தான் நம்மளுக்கு அந்த ஸ்கோர் வந்து கரெக்டா கொண்டு வர முடியும். அந்த மாதிரி அவரை சொல்லவே இல்லை. எனக்கு முடியல. அப்ப நான் எழுந்திருச்சு தமிழ் எனக்கு இங்கிலீஷ்ல அவளுக்கு ஒரு 150 பேருக்கு முன்னாடி இங்கிலீஷ் பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எழுந்திரி எனக்கு கோல் செட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அச்சோ என்னடா நம்ம தமிழ் இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப நினைச்சேன் சார், நம்ம எம்டிசிசி வந்தது நம்மள எந்த இடத்துல வந்து நிக்க வச்சிருக்கு நான் புரிஞ்சுட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம அங்க இருக்கும் போது
அவங்க பண்ற தப்பு நம்மளால அனலைஸ் பண்ண முடியுது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எப்படி வந்து மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி தர்றது, அவங்களுக்கு அந்த மெத்தடு அவங்க சொல்லி தரேன்னு சொல்லி வராங்க. ஆனா அவங்களுக்கு அந்த மெத்தடு தெரியல. ஆனா நீங்க அந்த விஷயத்த ஒரு ஈஸியா சொல்லும்போது, நம்ம அது என்ன நம்மளுக்கு அப்ப வந்து புரியல. ஈஸியா அப்படி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. இது கரெக்ட்டா இருக்கும், கரெக்ட்டா இருக்கும். நான் சொல்லும்போது கேட்க மாட்டாங்க. அப்ப அங்க போய் பண்ணும்போது தான் அவங்க ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன். என்னுடைய சாருடைய பவர் என்னன்னு தெரிஞ்சுச்சா? த பவர்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட்கே சொன்னேன், சார் இதுதான் அவர் வந்து நடத்துனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீல்ல எடுத்து காமிச்சு, இதுதான் சொன்னாரு. நான் போய் அந்த பையன்ட்ட போய் நான் சொல்லப் போறேன். நான் வந்து யாராவது ஒரு மலையாளிஸ் யாராச்சும் இருப்பாங்க. நான் போய் அவங்க கிட்ட சொல்லி தமிழ்ல போய் சொல்லி அவங்கள இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லப் போறேன். என்னால உட்காரவே முடியல. எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சுங்க சார். உங்களுடைய பவர் என்னன்னு எனக்கு அப்ப புரிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அந்த விஷயம். நம்மளுக்கும் நெறைய விஷயங்கள் வந்துட்டு ஒருத்தவங்க தப்பு பண்ணும்போது சூப்பரா நம்மளுக்கு புரியுது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுங்க சார். அந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். எனக்கு மஃபாசா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மஃபாசாவ. ஏன்னா அந்த பொண்ண பத்தி நீங்க போடும்போது மஃபாசாக்கு நிகர் மஃபாசா தான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மஃபாசாவ. அதோட கியூட்டான ஸ்மைல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி தான் சார். உங்கள பத்தி ஒண்ணு சொல்லணும். ஏன் சொல்லும்போது கொஞ்சம் அழுகை வந்துருமோன்னு தெரியல. சரி நான் சொல்லிடுறேன். நான் உங்கள பார்த்து ரொம்ப வியந்து போன ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, உங்க அதாவது இவ்வளவு பொண்ணுங்க இருப்பாங்க. உங்கள சுத்தி எல்லாமே பொண்ணுங்களா தான் இருப்பாங்க. ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒருத்தவங்கள ரொம்ப நம்புறாங்க அப்டின்னா, நம்ம டீச்சர்ஸ தாண்டி அந்த மனுஷனுடைய கேரக்டர். உங்களுடைய கேரக்டர் எப்டி அப்டின்னா, ரொம்ப பியூர் உங்களுது. அத வந்து வார்த்தைகளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒருத்தவங்க ஒரு விஷயத்த வந்து அந்த பொண்ணுங்கலாம் நம்பி உங்க பின்னாடி இருக்காங்க. இப்ப யார் வேணாலும் தப்பு தப்பா சொல்ல முடியும். ஆனா உங்கள மட்டும் சொல்லவே முடியாது. ஏன் அப்டின்னா, உங்க அம்மா உங்களுக்கு வச்ச பேரு ஹுசைனா இருக்கலாம். ஆனா நீங்க ஆசானின் ஹசன். அவ்ளோ பெரிய அழகன் சார் நீங்க. அழகு அப்படிங்கிறது நம்மளுடைய முகத்த பொறுத்து இல்ல. நம்மளுடைய மனசு மனசு உள்ள இருக்கிற அந்த பவர். உங்கள்ட்ட அந்த ஒரு ஒரு பொண்ணுங்க ஒரு நம்பிக்கை. இவர்கிட்ட நம்ம இருந்தோம். இவர் பின்னாடி போனா நம்மள கரெக்ட்டான வழியில கொண்டு வருவாங்க. வீட்ல கூட நம்மள ஒரு சில டைம் நம்மள வந்து அடக்கி, அடக்கி, அடக்கி வைப்பாங்க. இதெல்லாம் உனக்கு வராது, இதெல்லாம் உனக்கு வராது அப்படி சொல்லிட்டு. ஆனா நீங்க வந்து நம்மள வந்து ஒரு விஷயத்த வீட்ல ஏதோ ஒரு கோவம், டென்ஷன் அப்படி இருக்கும். உங்களுடைய முகம், நீங்க டீச் பண்ற விதத்த பார்க்கும்போது எல்லாமே எனக்கு மறந்துரும். நான் வந்து இந்த கிளாஸ மிஸ் பண்ணேன். நான் கண்டிப்பா டிசிபி உடனே ஜாயின் பண்ணிருவேன். எனக்கு உங்கள மாரி ஒரு பிள்ளைய என் பையன வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைங்க சார். ஏன்னா நான் எப்பயும் என் பிள்ளைங்க 2 பேரும் என் கிளாஸ் நடந்தும்போது உட்கார்ந்துட்டு தான் இருப்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், "அவர மாரி இருக்கணும். நீ உன்னுடைய கிளாஸ்ல 4 கேர்ள்ஸ் ஆச்சும் உன்ன நம்பி இருக்கணும்." நம்பினா அந்த மாதிரி இல்ல. இந்த பையன் ஒரு தங்கமான பையன். இந்த பையன் வந்து நமக்கான ஒரு ஹெல்ப் பண்ற பையன். அப்படின்னு ஒரு 4 கேர்ள்ஸ் உன் மேல ஒரு ரெஸ்பெக்ட் குடுக்குற அளவு நீ வளர்க்கணும். அப்பன்னா இந்த சாரோடைய வந்து கேரக்டர பாரு. எவ்ளோ பொறுமை, எவ்ளோ படிச்சிருக்கீங்க. எவ்ளோ எனக்கு அது வந்து நீ அன்னைக்கு உங்க டிகிரிய காமிக்கவே நான் ரொம்ப அசந்துட்டேன் சார். இவ்ளோ ஒரு மனுஷன் நம்ம கிட்ட நம்ம எத்தன மணிக்கு மெசேஜ் பண்ணா கூட நம்மளுக்கு வந்து ரிப்ளை பண்றாரு. அப்பன்னா அவருடைய தன்னடக்கம். இறைவன் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்டா குடுத்தது. உங்களுடைய தாய், உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள். எங்களுக்கு நீங்க பெரிய கிஃப்ட். எங்களுக்கு நான் சொல்லுவேன் இந்த கிளாஸ்க்கு மட்டும் நான் வரலன்னா, கண்டிப்பா நான் மென்டல் ஆயிருப்பேன். நிச்சயமா என்னால அத சொல்ல முடியும். ஏன்னா, நான் இந்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்ளோ புலம்பிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு மத்தவங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இப்ப நான் இவ்ளோ பேசுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மனசுல இருக்க எல்லா கஷ்டங்களும் போயிருச்சு. இன்னமும் கொஞ்சம் போகணும் அப்டின்னா, நான் கண்டிப்பா கிராண்ட் மாஸ்டர், மாஸ்டர் எல்லாம் பண்ணணும் அப்டின்ற எனக்கு ஒரு பெரிய நியத் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பா பண்ணுவேன். அ அவ்வளோதான் சார். ரொம்ப தேங்க் யூ. காட் எனக்கு பிளஸ். எனக்கு இந்த கிளாஸ் விட்டு போக மனசு இல்ல. இன்னொரு தடவை நம்ம வந்து இது திரும்பவும் வந்துட்டு சேர்ந்துருவோம் அப்டின்ற மாதிரியே இருக்கு. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எல்லாத்தையும். அவ்வளோதான் சார். அல்ஹம்துலில்லாஹ். மஃபாசா? மஃபாசா?
அப்பாசா இருக்கீங்களா? ஓகே. ஃபராத் பேசுங்க. லைன்ல தான் போகணும். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ் சார். இந்த எல்லாரும் சொன்ன மாதிரி எங்களை வந்து அந்த குரூப்லேருந்து ரிமூவ் ஆனோனையுமே வந்து ரொம்ப ஏத்துக்கவே முடியல எங்கனால. 7 மணி ஆனாலும் கோர்ஸ் முடிஞ்சா ரிமூவ் பண்ண தானே செய்வாங்க. அது அது எப்ப லிங்க் வரும்னு நாங்க வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்லாம் வந்து நான் 7 மணிக்கு கரெக்டா ரெடியா உட்காந்துருக்கேன். அதெல்லாம் என்ன லிங்க் வரல அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணி கேட்குறேன். என்ன நம்மளுக்கு இன்னும் லிங்க் வரல அப்படின்னு கணேஷ் சிஸ்டர் வரைக்கும் மெசேஜ் பண்ணி கேட்குறேங்க சார். அல்ஹம்துலில்லாஹ் இந்த கோர்ஸ் மூலியமா நிறைய விஷயங்கள் நாங்க கத்துக்கிட்டோம். அதுவும் இந்த கோர்ஸ்ல வந்து ரொம்ப எங்களை ஆச்சரியப்படுத்தின விஷயம் வந்து பிரேக் அவுட் ரூம் சார். அது மூலியமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. என்னோட ஃபோன் கான்டாக்ட்ல வந்து ஃபேமிலி மெம்பர்ஸே ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க. இப்போ வந்து இந்த எம்டிசிசி கோர்ஸ் முடிக்கிறவங்களையும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குது. இப்போ நாங்க நெகட்டிவா யாராவது பேசினா கூட அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு அந்த இடத்துல இருந்து தள்ளி போற மாதிரி இருக்கு. பாசிட்டிவான விஷயங்கள் தேடி 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 நாங்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ் சார். அதுவும் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஒரு மிராக்கிள்னே சொல்லலாங்க சார். அவ்வளோ சூப்பரா இருந்தது. அது மூலியமா நிறைய விஷயங்கள் நடந்தது. விஷன் போர்ட் கான்செப்ட், என்எல்பி தெரபிஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க சார். இனியாகிராம் வந்து அது மூலியமா நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க சார். இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்னோட பர்சனாலிட்டி பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு. அவங்களுக்கு அந்த அசைன்மெண்ட்லாம் கொடுத்து அவங்களோட அந்த நம்பர்லாம் அவங்க கிட்ட சொல்லும் போது அதை பற்றி சொல்ல அவங்க அழுதுட்டாங்க சார். அழுதுட்டு ஆமா நான் உண்மையாலுமே என்னோட கேரக்டர் இப்படிதான், நான் எதை நோக்கி போனோம் அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க ரொம்ப தேம்பி ஃபீலிங்கா எமோஷனல் ஆயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சார். அவங்களும் இந்த கோர்ஸ் ஜாயின் ஆகிறேன் இருக்காங்க. எப்படி வார்த்தையெல்லாம் நன்றி சொல்றதுனே தெரியலைங்க சார். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்காண்டியும் எப்பவுமே லைஃப் லாங் நாங்க துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம் சார். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் சார். தேங்க்யூ. அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் லைன் ஓகேவா? ஓகே. நாசிரா? நாசிரா அன்மியூட் பண்ணி. Assalamu alaikum all. Happy evening sir. ஹாப்பி ஈவினிங். ஹாப்பி ஈவினிங். உண்மையாவே அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு சார். இந்த முறை வேற லெவல்ல நீங்க வந்து எல்லாரையும் வாழ்த்தி இருந்தீங்க. அதே நேரம் எக்ஸாம் எழுதிட்டு போற 17, 10, 18 பேட்சுக்கு வந்து ரொம்பவே நான் வந்து எப்படி சொல்றது பிரியாவிடி சொல்றேன். அதையும் எப்படி சொல்றேன்னா எப்படி நீங்க கூட சொன்னீங்க சார், நாளைக்கு சாக போற பணம் வந்து இன்னைக்கு செத்த பணத்தை பார்த்து சொல்லுமாம்னு. நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ரிட்டர்ன் ஆகுறது நாங்க தான். இன்ஷா அல்லா எல்லாரும் போயிட்டு வாங்க, அல்லாட காவல். அதே நேரம் சொல்லி தந்தது எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு நல்ல முறையில வைத்து வாங்க. எங்களுக்கு மிஸ்ஸிங்கா தான் இருக்குது. அடுத்த எக்ஸாம் நாங்களும் எழுதணும். ஓகே மஃபாசா, உண்மையா எல்லாருக்குமே எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணி கொள்றேன். எல்லாரையும் மிஸ் பண்றேன், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹை. தேங்க்யூ. தேங்க்யூ. ராமலட்சுமி மேம். எஸ் சார். சார் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றியை சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சார் அவங்க எல்லாம் நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி தான். அது அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன, அவங்களுக்கு தெரியுமோ நிறைய பேருக்கு தெரியாதுன்னு தெரியல. கேள்விப்படான் அப்பான்ற ஒரு பொக்கிஷத்தை நான் இழந்ததுக்கு அப்புறம் நிறைய வருஷங்கள் நான் தேடல்லே தான் இருந்தேன். அந்த தேடல்கள் வந்து எங்கேயுமே ஃபுல்ஃபில் ஆகவே இல்லை. அந்த டைமுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் அதை அடுத்தது தொடர்ச்சியாக அவங்க கிட்ட படிக்கணும் அந்த மாதிரிலாம் எண்ணம் வரவே இல்லை. அந்த லைனை முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு போகணும் அப்படின்னு தான் என்னுடைய தேடல் போயிட்டே இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஆனாலும் அது எதுவுமே மைண்டில் நிற்கலை. கடைசியில் வந்து அந்த நான் ஒரு வாட்டி இந்த இந்த டிடிவி தமிழக தன்னம்பிக்கைகள் வட்டத்தில் நீங்கள் வந்து அந்த மோட்டிவேட் பண்ணும்போது எனக்கிட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொல்லுவாங்களே ஒரு ஃபயர், ஏதோ ஒரு கிளிக், என்ன இவர்கிட்ட நான் சார்கிட்ட ஏதோ ஒரு ஒரு இது இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு மைண்டில் வந்து யாருக்கிட்டையும் தோணாத ஒரு ஃப்ளாஷ் ஒன்று அடிச்சுது. உடனே நான் சார்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி
லேனா சட்டை வாங்கி உடனே இம்மிடியேட்டா அட்டென்ட் பண்ணீங்க சார். அது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குலாம் சொல்லுவாங்கல்ல. என்னுடைய அதிர்ஷ்டம் அந்த டைம் கரெக்ட்டா நீங்க எடுத்துட்டீங்க. எடுத்து பேசினோனே, இல்ல நான் வந்து கவுன்சிலிங் பண்ணணும் சார். ரொம்ப நான் லோன்லியா இருக்கேன். அப்பா இழந்துட்டுன்னு நான் சொல்லும்போது, நல்லா பொறுமையா கேட்டுட்டு நீங்க அந்த வார்த்தை சொன்னீங்க. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்கம்மா அப்படின்னீங்க. இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வருது. அதில முதல்ல பாருங்க, ஜாயின் பண்ணுங்க. சரி போடுங்க சார் அப்படின்னு அப்புறம் கரெக்ட்டா அனுப்பிச்சிருந்தீங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு அந்த வார்த்தை நோ சொல்ல கத்துக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை ஹார்ட் ஆஃப் டச்சிங் சார். ஏன்னா, அதனால தான் நெறைய நம்ம இழந்திருக்கோம். நோ சொல்லாதனால எவ்வளோ வாழ்க்கையில அப்பாலேருந்து நம்ம வரைக்கும் நீங்க இழந்ததுக்கு காரணம் அதுதான்டா. உடனே இம்மீடியேட்டா சேர்றா ஜாயின் பண்ணுடா இதுல அப்படின்ற மாரி மைண்ட். உடனே இம்மீடியேட்டா ஜாயின் பண்ணேன். செகண்ட் பேட்ச் சார். 2021 அந்த கோவிட் டைம்ல தான் சேர்ந்தோம். சேர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பொக்கிஷம் சார். ஏன்னா, வெளியில நான் ஓடிக்கிட்டே இருக்க ஆளு ஒரு இடத்துல உட்கார முடியல. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, புது புது விஷயங்கள். அந்த விஷயங்கள் என்னன்னா நம்ம வாழ்க்கையில நடந்ததுன்னு சொல்லிட்டு அத ஷேர் பண்ண ஒரு பூஸ்டிங் சார். அத கேட்க டெய்லி அந்த அந்த டைம் இவங்க சொன்ன மாரி 7 மணி ஆச்சுன்னா பரபரன்னு அப்படியே அந்த இடத்துல என்னமோ அன்னைக்கு காலையில ஃபுல்லா அந்த ஒர்க் வந்து ஈவினிங் அந்த டைம் வரும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எப்பவும் ஈவினிங் டைம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா அந்த கிளாஸ்ல உள்ள உட்காந்து அது வீட்டுக்குள்ள பிடிக்கிறது வெளியில போய் கிடைக்கிறத அந்த சந்தோஷத்தோட ஒரு 4 செவத்துக்குள்ள உட்கார வச்சு அந்த வெளி உள்ள பொக்கிஷத்தலாம் நீங்க காமிச்சீங்க பார்த்தீங்களா? உண்மையா நான் அப்பதான் உணர்ந்தேன். அப்பா வந்து நான் எங்கேயும் இழக்கல. அப்பாவ வந்து நான் சாருடைய பேச்சு மூலமா நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்பான்னு சொல்லிட்டு இருந்தது, இன்னைக்கு நான் அப்பாவ பார்த்து பேசிட்டு இருக்கேன். அப்படின்ட்டு நீங்க வந்து அப்பாவ விட சின்ன வயசு தான். இருந்தாலும் அந்த எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு மதிப்புமிக்க ஒரு குரு. அது என்னால வந்து அவங்கலாம் சொல்லும்போது எனக்கு அழுகை வந்துருச்சு. உண்மையா அதுதான். எப்பவுமே சார் அப்படியே தான் புகழ்ந்து என்னால மனசுல வச்சுக்க முடியாது. ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறேன் நானு. அப்பாவுக்கு அடுத்த இடம் சாருக்கு தான். வேற யாருக்குமே இதுவரைக்கும் நான் குடுக்கல. குடுக்கவும் நான் விரும்பல. அதனால தான் சார் அப்ப நான் ஆரம்பிச்சு இன்னும் பேட்ச் ஒரு கிளாஸ்லயா திரும்ப நான் கேட்கிறது அந்த பாட்டுக்கு எந்த இது இருந்தாலும் சரி. உங்க வார்த்தைகளும், அந்த என்ன சொல்றது எங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதும், அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தலைமுறையும் அது வந்து காக்கும் அப்படின்ற மாரி தான். எவ்வளோ லோன்லியா இருந்தாலும், எவ்வளோ ஒரு மனசுல கஷ்டம் இருந்தாலும், அத அப்படியே மழை போல வரத பனி போல ஆக்குறது உங்களுடைய அந்த பேச்சு. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா? மரியாதைக்குரிய அதுதான் நான் அப்பா கிட்ட பார்த்த அத்தனை உண்மையே சார். அப்பான்ட்டு எனக்கு ஒரு பொக்கிஷம். அப்பா மாரி ஒரு மனுஷன் கிடைப்பாங்களா ஏங்கிட்டு இருந்த காலம். எல்லார்கிட்டயும் பார்ப்பேன் சார். நீங்க கூட கேட்டீங்க, வீட்ல சத்தியமா யாருமே கிடையாது. எங்க பார்த்தாலும் என்னுடைய தேடல் இருந்துகிட்டே இருக்கு. எல்லா குருமார்களையும் தேடிட்டே இருப்பேன். ஈவன் வந்து ஸ்பிரிச்சுவல்லயும் சரி, இந்த மாரி இதுலயும் கல்வியிலயும் சரி, எத்தனையோ பேர்னால கிடைக்கலங்க சார். உண்மையா ரொம்ப ஐ லைக் இட். எல்லாமே கத்துக்கிட்டேன். எல்லாமே கத்துக்கிட்டேன். கத்துக்காத விஷயம்னு எதுவுமே இல்ல. எல்லா கிளாஸ்க்கும் போயிருக்கேன். ஆனாலும் அந்த இடத்துல சரியான குரு வந்து கிடைச்சு, இது எப்படி தெரியுமா சார்? நான் இறக்கும் வரைக்கும் உங்களுடைய பேச்ச நான் கேட்டுட்டே இருக்கணும் சார். அதுதான் என்னை உயிர் வாழ வைக்குது. ரொம்ப மிக்க நன்றிங்க சார். இன்னும் மீண்டும் சிறப்பாக நல்லபடியா நீங்க வந்து நடத்தி நெறைய மக்களுக்கு, நெறைய ஸ்டூடண்ட்டுக்கு அது வந்து உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைன் அப்படியே கொண்டு போணும். ஏன்னா இது எல்லாமே இறைவனுடைய ஒரு இதா தான் சார் நான் பார்க்குறேன். ஏன்னா, அந்த இறைவன் வந்து அந்த அளவுக்கு நான் வந்து பாசிட்டிவா நெனச்சுட்டே இருப்பேன். என்னைக்காவது ஒரு இடத்துல நான் கண்டுபிடிப்பேன்னு. சத்தியமா என்னுடைய அந்த எண்ணங்கள் தான் இன்னைக்கும் என்னைய வாழ வச்சுட்டு இருக்கு. அந்த பூஸ்ட் அப் டெய்லி உங்கள பேச்சுக்கு பூஸ்ட் சாதிச்சுருவேன்டா. அன்னைக்கு கூட சொன்னேன். நான் இனி சிறந்த பெண் தொழில் ஆயிடலாம். சார தான் கூப்பிடணும். அப்படின்லாம் நம்ம ஸ்டூடண்ட் அத்தனை பேர வரவழைச்சு அவங்களுக்கு இது பண்ணணும். ரொம்ப ஹேப்பிங்க சார். இதுல தான் சார் என்னால வந்து எப்பவுமே நான் பேசுறது வந்து உங்கள வச்சு தான் அவங்க சொன்ன மாரி உங்கள வச்சு தான் ஒரு நல்ல மனிதரா வரணும்னு நான் பேசியிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட்டு அப்பாவ சொல்லுவேன். நெக்ஸ்ட் உங்கள சொல்லுவேன். தேங்க் யூ வெரி மச் சார். Thank you so much, ma'am. Thank you. Natvi? அஸ்ஸலாமு சார். பேசலாமா? பேசலாம். நத்வியோட வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல கேக்குறேன். ஓகே சார். நான் வெளிய வந்துட்டேன் சார். இருந்தும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம். நீ ஒரு இடத்துல வெஹிக்கிள நிப்பாட்டிட்டு பேசுறதுக்கு வந்து சார். ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரை மீட் பண்ணது என்னியாகிராம் கிளாஸ்ல. எப்படின்னா எங்களுக்கு எங்கேஜ் ஆகிருந்துச்சு. பட் லைஃபை எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம், கரியரை எப்படி ஸ்டார்ட் பண்ற, நாங்க எப்படி வாழ்றன்றது ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. பட் என்னியாகிராம் கிளாஸ்ல எங்க 2 பேருக்கும் நிறைய விஷயங்கள் கிளியர் ஆனது. பர்சனாலிட்டி எப்படி புரிஞ்சு எப்படி அதை நம்ம ஹேண்டில் பண்ற, அது வந்து எங்களுக்கு எங்களோட லைஃப்ல நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டா இருந்துச்சு. இப்போ நான் ஒரு அச்சீவரா இருந்த டைம், நான் அச்சீவர்ன்றது கன்ஃபார்ம் ஆனிச்சு சார் என்னியாகிராம் கிளாஸ்ல. அதே மாதிரி அவருக்கு நான் லீடரா இல்லாட்டி இண்டிவிஜுவாலிஸ்டா
அவக்கே கிளியர் இல்லாத ஒரு நிலையில இருந்தாவோ அப்புறம் அவவே அதை ஃபீல் பண்ணா, நான் ஒரு இண்டிவிஜுவலைஸ் தான், உங்களை நான் எப்படி புரிஞ்சுக்கிள்றேன், கண்ணை நான் எப்படி புரிஞ்சுக்கிள்றேன்றது அவக்கும் வழங்குனுச்சு. உண்மையிலேயே நாங்க இப்போ வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா தான் இருக்கோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் சார் என்னியாகிராம் கிளாஸ். குறிப்பா மியூட் ஆயிடுச்சு. கேக்குதா சார்? எஸ் கண்டிப்பா. உண்மையில எங்க லைஃப்ல என்னியாகிராம் கிளாஸ் வந்து பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சார் டிசிபி கிளாஸ்ல ஜாயின் ஆனேன். அதுவும் பெரிய ஒரு எப்படி ஒரு விஷயத்த டிரான்ஸ்ஃபர் பண்ற, எப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்கொள்றது, உண்மையிலேயே நிறைய சேஞ்ச் ஆனிச்சு. இப்போ கரியரா இருந்தாலும் சரி, லைஃபா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு விக்டரி அல்ஹம்துலில்லாஹ். சார் அல்லாஹ் அந்த ஒரு பொக்கிஷமா ஒரு மெண்டரா நான் எடுத்துக்கிட்டேன் என் லைஃப்ல. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உண்மையிலேயே எல்லார லைஃப்லையும் சேஞ்ச் பண்ணும் சார். ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு விஷயங்கள் எல்லார லைஃப்லையும் வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ நத்வி. நம்ம நிறைய வந்து சொல்லுங்க. MDCCM ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் சார், இன்ஷா அல்லாஹ். ஓகே, வெல்கம். ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நத்வி வந்து இங்கிலீஷ் பேட்ச்ல இருக்காரு, டிசிபில இப்பதான் முடிச்சிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன் நத்வி. ஐ திங்க் 3rd ரேங்க் இல்லையா டிசிபில? ஸோ நம்ம விசிபியினுடைய இதுல ஃபேர்வெல்ல பார்ப்போம். அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களும் இனியாகிரம் பண்ணாங்க, இவங்களும் இனியாகிரம் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் என்கேஜ் ஆகி தான் இனியாகிரம் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு நாள் வந்து இன்விடேஷன் வந்தது. அவங்க லைசா இருந்து ஒரு இன்விடேஷன் வந்தது, நத்வியில இருந்து ஒரு இன்விடேஷன் வந்தது. 2 பேரும் பார்த்தோம்னா, நான் ஃபர்ஸ்ட் லைசாவுடைய இன்விடேஷன் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி எடுத்து இவருது பார்த்தேன். நான் நினைச்சேன் பார்த்ததே நான் திருப்பி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை கவனிக்கல. அப்புறமா தான் யோசிச்சேன், ரெண்டு விண்டோல இருந்து வந்தது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா 2 பேருமே ஸ்டூடெண்ட், 2 பேருமே இனியாகிரம் ஸ்டூடெண்ட். அப்புறம் டிசிபி படிச்சாங்க. பல நேரங்களில் வந்து இனியாகிரம் நடக்கும்போது நான் வந்து சொல்லியிருப்பேன், ஒரு கப்புளுக்கு வந்து ப்ரீ மேரிட்டலுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து இனியாகிரம் ஞாபகம் இருக்கா? MDCC பண்ணவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்குன்ட்டு. அது ப்ராக்டிக்கலாக பார்த்தது இவங்களோட லைஃப்ல தான். 2 பேரும் சேர்ந்து ஜாயின் பண்ணி அந்த கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. நான் இந்த பர்சனாலிட்டி, இந்த பர்சனாலிட்டி, இந்த 2 பர்சனாலிட்டி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்ங்கிற விஷயம்லாம் பேசி எடுத்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் நத்வி. எங்க எல்லாருடைய பிரார்த்தனைகளும் உங்க 2 பேருக்காகவும் இருக்கும். எஸ் சன்ஹா. அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழா இங்கிலீஷ்? நான் தமிழ்லயே போயிடுறேன் சார். சரி, ஓகே. நான் இப்போ தமிழ்ல இங்கிலீஷ் பேட்ச் பொதுவா தமிழ்ல பேச மாட்டீங்க தான் பார்த்தேன். ஓகே, எஸ் பேசுங்க. நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாங்கல்ல மெஹர்பானு, உங்களை அழகன் நான் பவர்ஃபுல்னா சொன்னாங்கல்ல, அவங்க சொல்லிதான் நான் ஜாயின் ஆனேன் MDCCல. ஓ, அப்படியே மெஹர்பானு தெரியுமா இருக்கிறவே? தெரியும். நாங்க 2 பேரும் எங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு என்னோட சிச்சுவேஷன் எல்லாமே தெரியும். நான் ஒரு கிரேட் கன்ஃபியூஷன்ல இருந்தேன். ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன், ரொம்ப ஒரு டிப்ரெஸ்ட் மூட்ல தான் இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து MDCC ஜாயின் பண்ணுங்க. நான் சொன்னேன், நான் படிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னேன். இல்ல, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஜாயின் பண்ணுங்க. அப்போ தமிழ் பேட்ச்ல எனக்கு டைமிங் செட் ஆகாது, எனக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொன்னப்போ நீங்க மார்னிங் பேட்ச்க்கு எடுங்க, இங்கிலீஷ் தான் உங்களுக்கு தெரியும் இல்ல, ஸோ ஜாயின் தேர் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய புஷ் பண்ணாங்க. நான் ஜாயின் பண்ணேன். பட் அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட்னு, அது சீரியஸ்லி கேவ் மீ அ கிரேட் பாசிட்டிவ் இம்பாக்ட். எனக்கு மார்னிங் காலையில எந்திரிச்சு அந்த லிங்க் வர்றது, எங்களுக்கு மார்னிங் தானே இருக்கும் இங்கிலீஷ் கிளாஸ்னால, மார்னிங் 10:30னா வந்துடும் லிங்க். இப்போ அதுனா மிஸ்ஸிங்கா இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி ரிமூவ்டுன்னு வந்த போதே வந்து ஒரு மாதிரி இருக்குது. எப்படியாவது டிசிபில ஜாயின் பண்ணிடணும். இந்த கோர்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய லேர்னிங். நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு வந்து ஒரு பெரிய படிப்பினை வாழ்க்கையில. கோவப்படுறது அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகி ஐ லேர்ன் டு கீப் குவைட். நிறைய விஷயத்துல பேசுறவங்களை பார்க்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்சர்வ் பண்ணிட்டு குவைட்டா இருக்கிறதுக்கு லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ அந்த குவைட்லயே வந்து கோவம், ஆங்கர் எல்லாமே இது சட்டில் ஆயிருது எனக்கு.
ஸோ எனக்கு நிறைய பெரிய லேர்னிங் எல்லாம் எனக்கு இந்த MDCC-ல கிடைச்சிச்சு. லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் என் லைஃப்ல கொடுத்துச்சு. ப்ராப்ளம்ஸா இப்ப தெரியல. எல்லாமே கடந்து போயிரும். எல்லாமே லைக் பாசிங் கிளவுட்ஸ் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இட் ஈஸி ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு. சாருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் இந்த இதுக்கு. ஏன்னா வந்து நாங்க வீடியோ ஆன் பண்ணல, ஜஸ்ட் சாட் பாக்ஸ்ல தான் ஒரு மெசேஜ் போடுறோம். ஆனா அதுவே வந்து இவ்வளோ இன்ட்ராக்ஷன், இவ்வளோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல், ஒரு கிளாஸ்ல உட்காந்து மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் நிஜமாவே எங்களுக்கு கொடுத்துச்சு. இன்னொன்னு சாருக்கு நான் என்ன சொல்லணும்னா வந்து தேங்க்யூ, எங்களை அப்ரிஷியேட் பண்ணதுக்கு. நாங்க நல்லா பண்றோமோ நல்லா பண்ணலையோ எதா இருந்தாலுமே நீங்க வந்து நல்லா இருக்குதுன்னே சொல்லுவீங்க, வெரி குட் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. ஒருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா அவங்க முன்னேறுவாங்க. அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருந்தா முன்னேற மாட்டாங்க. ஸோ அந்த இதை வந்து நீங்க அப்ரிஷியேட் பண்ண இன்னும் அதிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்குது. தேங்க்யூ வெரி மச். இன்ஷால்லா டிசிபி ஜாயின் பண்ணி ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும் சார். வெல்கம் சார். தேங்க்ஸ் a lot. Thank you so much. God bless. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இஸ்லாம் ஒரு வழியா மைக் ஒர்க் பண்ணுது. வெல்கம் அப்பா சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். ஹாப்பி ஈவினிங். உண்மையிலேயே மிச்சம் சந்தோஷமாக்கி சார் நான் டாப்பரா வந்தது. பட் என்னன்னா வந்து கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பா சார். கொஞ்சம் சத்தமா. இப்போ ஓகேயா சார்? ஓகே. ஓகே. என்ன விஷயம்னா வந்து நான் எப்ப எக்ஸாம் எழுதுறதுக்கு முந்தையே என் மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆகி இருந்த ஒன்று வந்து நான் டாப்பர் ஆயிக்கணும் அப்படின்றது, அது ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் ஆயிக்கணும் அப்படின்றது வந்து என் மைண்ட்லயே ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு. அப்ப கொஞ்சம் பதட்டப்பட்டேன். என்னடா நான் இப்படி நினைக்கிறேனே, இது கிடைக்காம போய்த்திருமோ ஒருவேளை அப்படின்ட்டு பயப்படக்குள்ள வந்து எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஞாபகம் வந்துச்சு. இல்ல நாங்க ஆசைப்படுவோம் அல்லகிட்ட ஷுவரா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னால வந்து அதுக்கான எஃபெக்ட் கூடுதலா போட்டு பண்ணாட்டியும் நான் அந்த ஒவ்வொரு விஷயத்த நான் படிக்க பார்க்கக்குள்ள வந்து டேய் நிறைய இருக்குதுன்ற ஃபீலிங் இருந்துச்சு. பட் ஒவ்வொன்றையும் திருப்பி பார்க்கக்குள்ள வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இதுதான் சார் அது சொல்லி தந்தது, அதுதான் சார் சொல்லி தந்ததுன்னு ஒவ்வொன்றுமே ஞாபகம் வந்தது. அதுக்கு காரணம் உண்மையிலேயே நான் கிளாஸ்ல அந்த ஒரு அட்டெண்டன்ஸ், அந்த அவ்வளோ ஒரு அந்த கிளாஸ்ல ஆர்வமா இருந்தது அப்படின்றது எனக்கு விளங்குச்சு. மத்தது உண்மையிலேயே நான் MDCCக்கு ஜாயின் ஆயினது வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்குள்ள நிறைய சேஞ்ச் கொண்டு வரணும். எனக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பாடம் ஆயிக்கணும் அப்படின்றது தான். பட் அதையும் தாண்டி நிறையவே கிடைச்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். உண்மையை சொல்லப்போனா அல்லாஹ் காட்டி தந்த எனக்கு ஒரு பெரிய ஒரு வழியா தான் நான் இதை நினைக்கிறேன். என்று சொன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஜாயின் ஆயின சப்ஜெக்ட் வந்து என்னோட லைஃப் கோச்சிங். ஸோ எனக்கு ஒரு என்னோட கோல் எதுன்னு எனக்கு தெரியாம தான் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அப்ப நான் என்னோட கோலை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டதே வந்து லைஃப் கோச்ல அந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல தான் எனக்கு கோலே இதுதானா என்னோட பேஷன் அப்படின்றது எனக்கு அப்பதான் தெரியும். நான் அதையுமே டவுட்டா சார்கிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே கேட்டிருந்தேன். சார் இது எனக்கு இப்படி ஒரு விஷயங்கள் பலது இருக்குது, இதுல எது இது பேஷண்ட் எனக்கு விளங்குது இல்ல அப்படின்னு. அப்ப நீங்க என்கிட்டயே சில கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கு நானே ஆன்சர் சொல்லி எனக்கு கிளியர் ரோட் வந்து கிடைச்சிச்சு. அடுத்தது வந்து என் லைஃப்ல மறக்க முடியாத சில பாடங்கள் அப்படின்னு சொன்னா வந்து 2வது நோ. லைஃப்ல வந்து கட்டாயம் நோ சொல்லணும் அப்படின்னு சொல்றது வந்து நான் இது மூலம் தெரிஞ்சு கொண்டதும் தான் என் லைஃப்ல நிறைய சேஞ்ச கொண்டு வந்தது. என்று சொன்னா வந்து எனக்கும் ஹபிக்கும் இடையிலயுமே நிறைய என்ன சொல்ற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இந்த நான் நோ சொல்லாதனால. நிறைய டைம் வந்து அவரு என்னோட முகம் தூக்கி வைக்கிற மாதிரி நான் நடந்து கொள்ற மாதிரி இருக்கும். நான் யோசிப்பேன், ஏன் நான் மத்தவங்களுக்கு தானே ஹெல்ப் பண்றேன், இவர் ஏன் இதை வந்து ஏத்துக்கொள்ள மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் எனக்கு இருந்துச்சு. நான் அவங்களுக்கு செய்யறேன் தானே சார், எங்கட வேலையை விட்டுட்டு நாங்க அவங்களுக்கு செய்யலாம் தானே, பரவாயில்ல தானேன்ற ஃபீலிங் தான் இருந்துச்சு. பட் நோ சொல்லணும், ஒருத்தருக்கு நாங்க ஹெல்ப் பண்றதுனாலும் எந்த மூமெண்ட்றத பார்க்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு விளங்கி நான் எப்ப நோ சொல்றத கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தேன் என் லைஃப்ல. உண்மையிலேயே எனக்கும் அவருக்குமே இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லாம ஆயினது மட்டும் இல்ல, அவருமே நல்லா ஹாப்பியா ஃபீல் பண்ணாரு. ஸோ எனக்கு விளங்கிச்சு, அப்ப நான் நோ சொல்றது தான் பிரச்சனையா இருந்துக்குது இது வரைக்குமே அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து ஒரு 4 வருஷம், கிட்டத்தட்ட 4 வருஷமா நான் மனசுல சுமந்துட்டு வந்த ஒரு பகாண்டு கூட சொல்லையில, அதாவது ஒரு நம்பிக்கை துரோகம் ஒன்று நான் சுமந்து கொண்டு வந்திருந்தேன். அஹ் எனக்கே அது வலியா இருந்தது மிச்சமே. ஏன்னா எனக்கு வந்து செய்யப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகம்.
க்ளோஸ் ஃப்ரெண்டோண்டால செய்யப்பட்ட நம்பிக்கை துரோகம். ஸோ அதனால அவங்கள மன்னிக்கவே முடியவே முடியாதுன்ற ஒரு மனநிலையில தான் நான் இருந்தது. எந்த காரணத்துக்கும் மன்னிக்க மாட்டேன் நான். அவங்கட்ட மூஞ்சிலேயே சொல்லிட்டேன் ஒரு நாள், நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன் வாழ்க்கையில. நான் மறுமையில வந்து நீங்க செஞ்ச நன்மையில நான் வாங்கியிருப்பேன். அந்த அளவுக்கு நான் பேசினேன். அவ்வளோ ஒரு எமோஷனல். யார்கிட்ட பேசினாலுமே நான் அவள மன்னிக்க மாட்டேன் ஒரு நாளுமே. இந்த வேர்ட் மட்டும் தான் என் வாயிலிருந்து வரும். பட் அல்ஹம்துலில்லாஹ் உணர்வாய் உன்னையில தான் ஃபர்ஸ்ட்டா நான் வந்து உணர்ந்தேன். அது ஒரு சுமை நான் தான் தூக்கி கொண்டு போறேன். எனக்கு தான் அது வலிக்குது அப்படின்றத வந்து சார் ஃபர்ஸ்ட்டா உணர்வாய் உன்னை அ செஷன்ல இதுல வெபினார்ல சொன்னாரு. அப்ப நான் ஃபர்ஸ்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். இருந்தாலுமே எனக்கு அத ஃபுல்லா அவாய்ட் பண்ணிக்கொள்ள இயலாம இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டெப் நான் படிக்கக்கொள்ளையுமே வந்து எந்த அளவுக்கு இது இது எப்படி நாங்க இத இல்லாம ஆக்கணும் அப்படின்னு நான் தெரிய அல்ஹம்துலில்லாஹ் நான் இன்டர்ன்ஷிப்புக்கு போறதுக்கு முன்னே எனக்கிட்ட அந்த விஷயம் இல்லாம போயிருச்சு. எனக்கு அதே ஷாக்கா இருந்துச்சு. நான் வந்து அவ மூஞ்ச பார்க்க மாட்டேன். அவ்ளோ ஒரு இது ஒண்ணு இருந்துச்சு எனக்கிட்ட. பேசுவேன். அவளுக்கும் தெரியும் எனக்கு அவளோட கோவம் இருக்குதுன்னு. ஆனா பேசக்கூடாது, பேசாம இருக்கக்கூடாது. மார்க்கத்துல அப்படி ஒரு அலவுட் இல்லன்றனால பேசுறேன்றது அவளுக்கும் தெரியும். அது மூஞ்சிக்கு பார்க்க மாட்டேன். கீழ குனிஞ்சு கொண்டு தான் பேசுவேன். பட் இப்ப அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஆயிட்டு, அடுத்தது வந்து என்னன்னா வந்து, ஒரு மனுஷன்ற தவறுகள வந்து நாங்க எப்படி பார்க்கணும்? அவன ஒரு எவ்ளோ பெரிய தவறு செஞ்சாலும் வந்து அந்த தவற வந்து நாங்க தவறா பார்க்கறத விட, அவங்க ஏன் செஞ்சாங்கன்றத பார்க்கணும்ன்றது வந்து நான் இந்த கிளாஸ் நான் தெரிஞ்சுக்கொண்டேன். அதோட வந்து ஒரு மனுஷன் வந்து தன்னோட மனிதத்துவம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அத சிதைக்கிறது எப்படி? அத ஒவ்வொன்றா வந்து அழகா வடிவமைச்சு எடுக்கிறது எப்படி? ஒரு சிற்பமா அத வடிவமைச்சு எடுக்கிறது. அது மனிதத்துவம்ன்றது வந்து எல்லாருக்குள்ளயும் இருந்தாலுமே, அது வந்து நெறைய சந்தர்ப்பங்கள்ல ஈக்குது. பட் அ இது நெறைய சந்தர்ப்பங்கள்ல வந்து வெளியில வாரதில்ல. பட் அத வந்து எப்படி வெளிய கொண்டு வரணும்? அத எப்படி வந்து நாங்க சரியா செய்யணும்? அப்படின்றது வந்து நான் உண்மையிலேயே இந்த கிளாஸ்ல தான் தெரிஞ்சுக்கொண்டேன். அதுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லி நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க எனக்கு. அதுவுமே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொன்னா வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நெறைய யூஸ் பண்ற, இன்னுமே எங்கள மோட்டிவ் பண்ற ஃப்ரெண்ட்ஸா எனக்கு கிடைச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அண்ட் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். அடுத்தது சொல்லணும் அப்படின்னு சொன்னா வந்து, சார பத்தி சொல்றேன்டாக்கி தனி ஒரு செஷனே வேணும்னு நெனைப்பேன். ஏன்னா உண்மையிலே சார் எங்களுக்கு வந்து ஒரு ஆசான் அப்படின்ற இடத்தையும் தாண்டி ஒரு மென்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நெறைய சந்தர்ப்பங்கள்ல வந்து ஆம் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவா சார் இருந்திக்கிறாரு. பிரைவேட்டா நாங்க எதுவும் ஒரு டவுட் கேட்டாலுமே, எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாம, உடனே அதுக்கு தீர்வு தர்றது வந்து உண்மையிலேயே சார் கிட்ட நான் பார்த்த பெஸ்ட்டான ஒரு விஷயம். அதே நேரத்துல வந்து அ சார் ஸ்மைல். சார் வந்து என்ன நடந்தாலும், எந்த சிச்சுவேஷன்லயுமே வந்து அந்த ஸ்மைல வந்து மெயின்டெயின் பண்ணிக்கொண்டே இருப்பாரு. அத நான் இன்டர்ன்ஷிப்ல நெறையவே சார் கிட்ட பார்த்தேன். நாங்களே நெறைய டைம் வந்து சில பேர் கொஸ்டின்ஸ் கேட்கக்கொள்ள, மத்தது டவுட்ஸ் கேட்கக்கொள்ள வந்து ஏன் இப்படி கேட்குறாங்க? சார் ஏன் இப்படி கேட்குறாங்க? அப்படின்னு எங்களுக்கே தோணும். பட் சார் வந்து எந்த ஒரு மூஞ்சில எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்ட மாட்டாரு. அப்ப நானே சைட்ல உள்ளவங்ககிட்ட சொல்லுவேன், "பாவம் சார் ஏன் இப்படி கேள்வியெல்லாம் கேட்டுக்கொள்றாங்க?" அப்படின்னு. அப்ப கூட சார் வந்து அந்த ஸ்மைல வந்து அப்படியே கொண்டு போவாரு. நான் அப்ப யோசிச்சுக்கிறேன், இது வந்து நாங்களும் எங்களுக்குள்ள கொண்டு வர வேண்டிய ஒரு குவாலிட்டி அப்படின்ட்டு சொல்லி நானும் நெனச்சுக்கொண்டேன். என் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். உண்மையிலேயே எனக்கு அப்படியே ஹாப்பி ஆயிக்குது. அதுலயும் வந்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் சொல்றதுக்கு முந்தி அந்த மியூசிக் எல்லாம் போடக்குள்ள தரப்படுது. இப்ப நான் வைக்க மாட்டேன். இப்ப வைக்க மாட்டேன். கொஞ்சம் பதட்டமாவே இருந்து கொண்டு இருந்துச்சு. அப்பயும் வந்து புள்ளைகளும் சூழ்ந்து கொண்டு நின்டிருந்தாங்க. ஏன்னா நான் ஸ்டார்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தது என்னன்னா வந்து எல்லார்கிட்டயுமே எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலருந்து வீட்ல எல்லாரோட பேசக்கொள்ளவே சொல்லுவேன். எக்ஸாம்ல நான் மார்க்ஸ் எடுத்துருவேன். பாஸ் பண்ணிடுவேன் அது கன்ஃபார்ம். பட் நான் டாப்பரா வரணும். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பேன். இது எனக்கு எப்ப தோணுச்சுன்னா சார், நான் நினைக்கிறேன் எந்த பெட்ச்ன்னு சரியா ஞாபகம் இல்ல. யாஸ்மினா சிஸ்டரோட பெட்ச் நேரம் வந்து நீங்க டாப்பர் அனௌன்ஸ் பண்ணீங்க. அப்ப வந்து எனக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் டாப்பரா வரணும். என்னோட பெட்ச்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆயிக்கணும். அப்படின்றது அப்ப எடுப்பேனா? அப்படி
அப்படின்னு ஃபீலிங் எனக்கு எடுக்கல, நான் எடுக்கணும். பட் அதுக்கான எஃபெக்ட் நான் கிளாஸ் டைம்ல அது மைண்ட்ல ஈக்கல. பட் எக்ஸாம் சொன்ன பிறகு அது அப்படியே ஃபிக்ஸ் ஆயிட்டு. நான் தான் தவறு, நான் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஏழு பேர் தான் வரணும்ன்ற ஒரு ஃபீலிங் இருந்து கொண்டே இருந்துச்சு சார். உண்மையிலேயே ஜஸாக்கல்லாஹ் சார். உண்மையிலே சந்தோஷமாயிக்குது. தேங்க்யூ ஜஸாக்கல்லாஹ் சார். தேங்க்யூ முஃபஸ்ஸல். எல்லாரும் சார்பாகவும் வாழ்த்துக்கள். ரமேஷ் மேம் ஏதாவது ஆட் பண்ணுமா? சார் அது நான் எல்லாம் ஏஜ் பத்தி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஏஜ் வந்து எப்பவுமே வயசே கிடையாதுங்க சார். அறிவுக்கு வயதே கிடையாதுங்க சார். அறிவுக்கும், அந்த அன்புக்கும், அந்த பாசத்துக்கும் வயசு எப்பவுமே நிர்ணயிக்கவே முடியாது. அப்பா வந்து மவுத்தாகும்போது அவங்க இதுல சொன்னா 48 வயசு சார். 48 வயசு. நாங்க யாருமே எதுவுமே அடுத்த லெவலுக்கு நாங்க போகவே இல்ல. அப்ப அந்த அந்த ஏஜ் வந்து என்னால வந்து சின்ன வயசு. அப்பா வயசான முகத்த நான் பார்க்கவே இல்ல. இளமையா தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஃபோட்டோ நான் அனுப்புறேன் பாருங்க. அவ்வளோ இளமையா தான் இருப்பாங்க. சினி ஃபீல்ட்ல நடிக்க போன ஆள் அவங்க. அப்படியாப்பட்ட அப்பாவ வந்து அறிவாவும், நீங்க சொல்ற அவங்க சொன்னாங்கல்ல சிஸ்டர்ஸ்லாம் ஸ்மைலிங் கூட அத தான் மெயின்டெயின் பண்ணுவாங்க. யார்ட்டயும் எந்த கேள்வி ஆனா அறிவு பயங்கர அறிவு. அப்பா ஒரு மோட்டிவேஷனல் தான். டெய்லி மார்னிங் அவங்ககிட்ட சஜஷன் கேட்க அவ்வளோ பேர் வருவாங்க. அந்த மாரி அப்பா இருந்திருந்தா இன்னைக்கு உங்களோட உங்க அப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் நான் அப்பா அப்பான்னு சொல்லுவேன். ஏன் அந்த அந்த இடத்துல யாரையுமே நான் பார்க்கல. ஒரு தடவ கூட முகம் சுளிச்சோ, யார் எந்த கேள்வி கேட்டாலும் எப்படியெல்லாம் கேட்டாலும் சிரிச்சுட்டே தான் சார் பதில் சொல்லுவாங்க. நாங்களும் தேடுவோம். அப்பா கிட்ட ஒரு கோவமா முகம் சுளிப்பு வருமா? வரவே வராது. அது மாரி மனுஷங்கள பார்க்கறது எவ்வளோ ரேரோ பார்க்கவே இல்ல. அதனால தான் நான் அவங்கள வந்து சொல்லுவேன். அந்த அப்பா நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து அப்பாவோட நினைவு அழிக்கவே முடியாத ஒரு வந்து வலி. அப்பா அந்த அப்படியே பார்த்த வலி என்னால அதுல மீளவே முடியல. ஃபர்ஸ்ட் NLPல அது குடுக்க முடியல. 2வது NLP மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர் வரைச்சே அந்த அந்த தெரப்பி குடுத்தீங்க இல்லீங்களா? அது வந்துட்டு என்னைய வந்து உண்மையா சொல்றேன். அப்பா வந்து நம்ம கூட இருக்காங்க. நம்ம கூட தான் இருக்காங்க. வேற எங்கேயும் போகல. அந்த லைனுக்கு நான் போகல சார். அது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பச்சை ரணமா இருந்த அந்த இது வந்து போயி, அந்த பாட்டெல்லாம் முதல்ல அப்பா பாட்டுக்கு பயங்கரமா அழுவேன். கதறி அழுவேன் சார். அது என்னால மறக்க முடியாது. ஆனா, இப்ப என்னன்னா, அப்பா இருக்காங்க. அப்பா கூட ஜாலியா நம்ம விளையாடுறோம். ஜாலியா இருக்காங்க. இங்க தான் இருக்காங்க. அப்படின்ற மாரி ஃபீல் கொண்டு வந்தது. சார் அந்த அந்த தெரப்பி தான் சார். அத வந்து என்னால மறக்கவே முடியாது. அதுக்காக தான் தேங்க்ஸ் சொல்றேன். சார பத்தி யாருமே வந்து இது பண்ண வேணாம். சாருக்கு வயசே கிடையாது. நான் அப்பா அப்பா நீங்க சொல்ற அறிவுக்கும், அந்த அன்புக்கும், திறமைக்கும் தான் வயசு. வேற எதுக்கும் கிடையாது. அததான் புரிஞ்சுக்கணும் எல்லாரும். தேங்க்யூ சார். அந்த தெரப்பி தேங்க்யூ ஸோ நீங்க மச். குடுத்தது நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டா தூங்கிடுவேன் நல்லா. இப்ப பரவால்ல. தேங்க்யூங்க சார். ரொம்ப அழுத்தமா ரொம்ப வலி சார். அது வலி. அது அனுபவிச்ச எனக்கு தான் தெரியும். இந்த மாரி ஒரு பொக்கிஷம்னு அப்பா அத இழந்த எனக்கு தான் தெரியும். 5 பசங்க நான் மட்டும் தான் உணர்ந்தேன் அத. அதனால அந்த வலி வந்து என்னை போக்குனது நீங்க தான் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ரைட். புகழனைத்தும் இறைவனுக்கே. இங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சில நேரங்கள்ல பாராட்டை தாண்டி அது புகழ்ச்சியாக கூட மாறி இருக்கலாம். பட் எல்லா புகழ்ச்சியும் இறைவன் ஒருத்தனுக்கு தான். இறைவன் நம்மை கொண்டு ஏதாவது சில விஷயங்களை செய்யணும்னு நினைச்சிருக்கான். செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக வேணும். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய எல்லாருக்குமே, நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, கெஸ்டா வந்திருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் நன்றிகள். ஃபைனலா ஜான் வந்து கன்க்ளூட் பண்ணுவாரு. தேங்க்யூ ஸோ மச். ஜான், ஓவர் டு யூ. தேங்க்யூ. எஸ் சார். தேங்க்யூ. ஸோ ஓகே, எல்லாருமே அந்த ஃபேர்வெல் வைபுக்காக லாஸ்ட்ல வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே டெடிகேட் பண்ற மாதிரி ஒரு சாங். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க நிறைய பேர். அண்ட் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு சாங் பாடி நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து என்னுடைய காலேஜ் ஃபேர்வெல்ல வந்து ஒரு சூப்பரான மூமெண்ட். இந்த சாங்லாம் வந்து பாடி அவங்க வந்து சென்ட் ஆஃப் பண்ணது. அதே மாதிரி ஒரு சாங் எல்லாருக்கும் தெரியும் என்ன சாங்ன்ட்டு. ஓகே. ஜூன் பிறக்கும், ஜூலை பிறக்கும், ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகிங் கூட பாதை வகிக்கும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. துன்பம் வரலாம் இன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், MDCC நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. ஓ ஓ ஓ
Mustafa, Mustafa, don't worry, Mustafa. காலம் நம் தோழன் முஸ்தபா. டே பை டே வாழ்க்கை பயணம் டே பை டே, மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான், மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஓகே, தேங்க்யூ.